सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवद्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यच्छन्दसां ऋषभो विश्वरूपः छन्दोऽव्योऽमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्मृणोत् अमृतस्य देवधारणो भूयासम् शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरिविश्रुवम् ब्रह्मणः कोशोऽसि मेधया विहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ अहं वृक्षस्य रेरिव कीर्तिं
8வது கண்டம். எனக்கு புக்கு வேணும் அப்படி சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. எனக்கு இப்ப இல்லை ஆனா வேணும். நாளைக்கு கிடைக்கும். 8வது கண்டம் முதல் மந்திரம். உத்தாலகோ ஆருணிஹி ஸ்வேதகேதும் புத்திரம் உவாச்ச ஸ்வப்னாந்தம் மே சோம்யம் விஜானிஹி இதி யத்ர ஏதத் புருஷः ஸ்வபிதி நாம சதா சோம்யம் ததா சம்பன்னோ பவதி ஸ்வம் அபிதோ பவதி தஸ்மாத் ஏனம் ஸ்வபிதீதி ஆசக்ஷதே ஸ்வம் ஹி அபிதோ பவதி ச யதா சகுனிஹி சூத்ரேண பிரபத்தஹ திசம் திசம் பதித்வா அன்யத்ர ஆயதனம் அலப்த்வா பந்தனமேவ உபாஸ்ரயேத் ஏவமேவ கலு சோம்யம் தன்மனஹ திசம் திசம் பதித்வா அன்யத்ர ஆயதனம் அலப்த்வா பிராணமேவஹ உபஸ்ரயதே பிராணபந்தனம் ஹி சோம்ய மனஹ இதி. அப்போ இங்க உத்தாலகர் இங்க என்ன சொல்றதுன்னா சத் பிரம்மன். இங்க என்ன படிச்சுட்டு இருக்கோம்? சத் விஷயத்த, சத் வித்யான்னு பேர், இதுக்கு பேரு. அந்த சத்து பிரம்மன் மூலம், எல்லா விதமான காரியங்களுக்கும் மூல காரணம். அந்த சத் பிரம்மனை தெரிஞ்சுன்னா அனைத்தும் தெரிஞ்சதுக்கு சமானம். ஓகே, இந்த இது நம்ம இது பிரதிஜ்ஞா வாக்கியம். ஏக விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞானம் பவதி, பிரம்ம விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞானம் பவதி, ஆத்ம விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞானம் பவதி. எல்லாம் ஒன்னே சினானிமிஸ். நீ உன்னை தெரிஞ்சுன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு சமானம். புரியுதா? அப்ப பிரம்மத்தை காரணத்தை தெரிஞ்சுட்டா காரியம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு. களிமண்ணை தெரிஞ்சுட்டா எல்லா பானைகளும் தெரிஞ்சதுக்கு சமானம். ஓகே, ஒரு களிமண் தெரிஞ்சுட்டா எல்லாம். தங்கத்தை தெரிஞ்சுட்டா நகைகள்லாம் தெரிஞ்சதுக்கான. அந்த தங்க வியாபாரி இருக்கான்னு இத்தனை கிலோ தங்கம் இருக்கு கடையில, ஷாப் இருக்குல்ல, தெரிஞ்சா போதும். இத்தனை டிசைன்ஸ் இருக்கணும், இவ்வளவு இருக்கணும்ன்றது அவனுக்கு அக்கௌண்ட் தேவையில்லை. போக 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 அதனுடைய டோட்டல் அமௌண்ட் மாத்திரம் தெரிஞ்சா போதும். அப்படி சோ காரணத்தை தெரிஞ்சுட்டா காரியங்கள் அனைத்தும் தெரிஞ்சதுக்கு சமானம். அந்த காரணம் இருக்க, அதுக்கப்புறம் காரியங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு சமானம் சொல்லிட்டு ஏகமேவ அத்வித்தியம் வேற சொல்றது. இருக்கிறது ஒண்ணுதான், ரெண்டாவது வஸ்து இல்லவே இல்லை. அப்படின்னா என்ன தெரிஞ்சது? எல்லா விதமான காரணத்தை தெரிஞ்ச பிறகு எல்லா விதமான காரியங்கள் இருக்க, அது என்னது? அப்போ ஒண்ணுமே இல்லைன்னா ஏகமேவ அத்வித்தியம்னா ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நாம ரூபம் அப்படின்னு தெரிஞ்சு. இது களிமண்ணில இருந்து இந்த பானை வந்தது, பானை இருந்தது, பானை உடைச்சிட்டா இன்னைக்கு உடைக்க மாட்டேன். ஓகே, அதனால உடைச்சிட்டா பானை போயிடும். அப்போ இது இருந்து போயிடுது. அப்படின்னா இருந்து போனதுனுடைய மீனிங் என்ன? இதுல இருக்கிறது நாம ரூபம் வந்தது, நாம ரூபம் இருக்கு, நாம ரூபம் போகும். களிமண் ஏகமேவ சத்தியம். ஓகே, மிருத்திகாயேவ சத்தியம். இது ரூட். புரிஞ்சுங்களா? அப்ப இதை புரிஞ்சுத்துனா போறோம். அப்போ இந்த சத் பிரம்மனை இந்த சிருஷ்டி பிரகரணம்லாம் சொல்லி அது ரெண்டு சிருஷ்டியை மேஜரா ரெண்டா பிரிச்சோம். போக்ய பிரபஞ்சம், போக்திரு பிரபஞ்சம்.
சோ அனுபவிப்பவன் அனுபவிக்கக்கூடிய விஷயம். ஓகே, சேதன வஸ்து அச்சேதன வஸ்து, சைத்தன்ய வஸ்து ஜட வஸ்து, அப்படி ரெண்டு சிருஷ்டியா இருக்கிறது. எல்லாரும் கான்சியஸ் அண்ட் மேட்டர் சயின்ஸ் சொல்றது. அது ரெண்டா பிரிக்கப்படுறது. ஓகே, இந்த கான்சியஸ் அண்ட் மேட்டர் காரணம் ஒரே சத் பிரம்மன், மூல காரணம் சத் பிரம்மன். அந்த சிருஷ்டி எப்படிலாம் இந்த ஜீவனுக்குள்ள எப்படி இதுவும் ஒரு ஜட வஸ்து தான். இந்த சூக்ஷ்ம பூதத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம் வந்தது, ஸ்தூல பூதத்திலிருந்து ஸ்தூல சரீரம் வந்தது, எல்லாமே ஜட வஸ்து தான். ஒய்? பிகாஸ் மாயா ஆல்சோ ஜடம். அதனால அதனுடைய பிறக்கிறதும் அதனுடைய கிரியேஷனும் இந்த களிமண் ஜடம், பானையும் ஜடம். ஓகே, அது போல வந்தது அத்தனையும் இவர் மனசு புத்தி எல்லாம் கூட ஜட வஸ்து தான். இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜட வஸ்துல சேதனமா இருக்கிறதே, இப்ப இதுக்கும் உள்ள விஷயத்துக்கும் என்னுடைய உடம்புக்கும் என்னுடைய மனசுக்கும், உடம்பை விட மனசு இன்னும் சட்டில்டா இருக்கிறது, எமோஷன் இருக்கிறது. ஓகே, அப்ப இது ரியாக்ஷன் இருக்கு, ஆக்ஷன்ஸ் இருக்கிறது, இன்ஆக்ஷன்ஸ் இருக்கிறது, எல்லாம் கிரியேட் பண்றது. அதுக்கு பேரு அதுதான் சிதாபாச ரூபேன அந்த சத் பிரம்மன் இந்த சரீரத்துக்குள் நுழைந்து ஜீவனை உண்டாக்கியது. அப்ப ஜீவன் உட்பட சத் பிரம்மனை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணி, இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த சத் பிரம்மன் ஏக்கமேவ அத்விதீயம். அத்வைத்தம்னா இரண்டற்ற ஒரு வஸ்து இருக்கணும். அந்த இரண்டற்ற வஸ்து சுவாமிஜி எனக்கு அனுபவத்துக்கு வரணுமே, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வரணுமே. இந்த அத்வைத பிரம்ம விஞ்ஞானத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு பல பேர் என்ன பண்றாங்க, நிர்விகல்பக சமாதி யோக சாஸ்திரத்துக்கு போய், அது கொஞ்சம் பேர், கொஞ்சம் பேர், ரொம்ப ரேர் அதுல போறது கூட. ஏன்னா நமக்கு 10 நிமிஷம் கண்ண மூடி உட்கார்றதே சிரமம். இங்க வந்திருக்கோங்க, அது உறுதியா சொல்ல முடியும். ஓகே, அது சமாதி ஸ்டேட்டுக்கெல்லாம் போறதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி போறான அவன் எவ்வளோ வைராக்கியம் இருக்கும், இந்த உலகத்தெல்லாம் விட்டுட்டு போய் மெடிடேஷன் 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 உட்காந்து காலையில ராத்திரி வரைக்கும் ஃபுட்டுல கட்டுப்பாடு, எல்லாத்திலும் கட்டுப்பாடு இருந்து அந்த சத்து பிரம்மன் அந்த என்ஜாய் பண்ணணும் அத்வைதத்தை. இந்த மனசு இருக்கிற வரைக்கும் அத்வைதத்தை என்ஜாய் பண்ண முடியும். அதனால மனசை லயம் பண்ணணும். அதுக்காக நிர்விகல்பக சமாதி போய் அதுல உட்கார்ந்து பண்றான். அப்படி ஒரு 20 வருஷம் உட்கார்ந்தான்னு வச்சுக்கோ, என்ன அற்புதமா இருக்கும். சாப்பிடாம தூங்காம அப்படியே ஆடாம அசையாம 20 வருஷம் உட்கார்ந்தா எப்படி இருக்கும். நமக்கு 20 நிமிஷம் தத்திக்கணும், அவன் 20 வருஷம் உட்கார்ந்தா எல்லாரும் கோயில் கட்டி கும்பிடுவான். ஒரே பெரிய கூட்டம் இருக்கும், எக்கச்சக்கமான கூட்டம். சரி, 20 வருஷம் கழிச்ச பிறகு அதே நிர்விகல்பக சமாதிக்கு போன ஆளு முழிச்ச பிறகு எப்படி வருவான், அஜ்ஞானியா தான் வருவான். புரியுதா? அதனால உபநிஷத் சொல்றது அவளை கஷ்டப்பட வேண்டாம், உனக்கு டெய்லியே அத்வைத அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஈஸ்வரன் அருளால அத்வைத அனுபவம் கொடுக்கப்பட்டது. எங்க அனுபவம் கொடுக்கப்பட்டது, நித்திய ஸ்லீப் சுஷுப்தி அவஸ்தைக்கு. அதனால சொப்பனாந்தே இந்த சுஷுப்தி அவஸ்தை, சொப்பனத்தினுடைய எண்டுல சுஷுப்தி இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல அத்வைத அனுபவம் இருக்கிறது. அங்க மாதா கிடையாது, பிதா கிடையாது, எஜமானன் கிடையாது, சர்வன்ட் கிடையாது, நாய் கிடையாது, பேய் கிடையாது. தூங்கிட்டான். எல்லாம் ஒரே சமம். ஒண்ணுத்துல தான் உலகம் முழுக்க சமரசம் ஆக முடியும். எதுல? ஒண்ணு மரணத்துல, இன்னொன்னு தூக்கத்துல. புரியுறதா? அதனால ஆனா அந்த தூக்கத்துக்கு போகிறான ஞானியம் அஜ்ஞானியம் ஒரே மாதிரி தான் இருக்கும், வித்தியாசம் கிடையாது. ஞானியும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பான், அஜ்ஞானியும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பான். ஓகே, சாதாரண ஜனங்களும் அப்படிதான் இருக்கும், ஜடவஸ்தும் அப்படிதான் இருக்கணும். ஓகே, கோழி, நாய், பன்னி, பூனை எல்லாமே ஒரே மாதிரி ஸ்டேட்டஸ், சேம் ஸ்டேட்டஸ். ஆழ்ந்த உறக்கத்துல சத் பிரம்மனோட இரண்டரை கலக்கப்படுகிறது. ஆனா எழுந்து வந்த பிறகு ஞானியா வருவான், அஜ்ஞானியா இருப்பான். எழுந்தோடனே நமக்கு பிரச்சனை ஸ்டார்டிங் ஆகுறதுன்னா என்ன அர்த்தம், இவர் தான் சம்சாரி, ஜீவா, அஜ்ஞானி. அது புரிஞ்சது. இப்போ உபநிஷத்துக்கு என்ன சொல்றதுன்னா, அத்வைத அனுபவத்தை உனக்கு உதாரணம் காட்டணும்னா தூக்கத்துல தான் காட்ட முடியும். தூக்கத்துல எந்த விதமான வேறுபாடு கிடையாது, அங்க அபேத நிலை இருக்கிறது. அதனால தூக்கத்துக்கு போறதுன்றது எதுக்கு சமானம் அப்படின்னா, சத்பிரம்மன் கிட்ட நீ ரெகுலரா இந்த ஜீவன் டிராவல் பண்ணிட்டு வரான், இப்படி அர்த்தம். அதுக்கு பலவிதமான காரணங்கள் பார்த்தோம். அதுல பெஸ்ட் காரணம் என்ன, நம்ம தர சுடுறதுன்னு சொல்றோம். தர சுடுற ஓடி போய் மரத்தோட நிழல்ல நிக்கிறோம், பா நிழல் எனக்கு இப்ப சுடல அப்படி சொல்றோம். ஆனா ஒரே தலை தான்,
அங்க வெயில்ல நிக்கும் போது இருந்த தரையும் அதுதான், நிழல்ல இருக்கும் போது இருக்க தரையும் ஒண்ணுதான். ஆனா நான் அங்க தரை சுட்டுது, இங்க வந்து எனக்கு வந்து நிழல்ல நான் நிக்கிறேன் அப்படி சொல்றேன். நிழல்ல நிக்கிறேன், தரையில நிக்கிறேன் சொல்றது அபத்தம். தரையில நின்னுக்கிறத அதுல நான் நிழல் நிக்கிறேன், அதுவும் தப்பு. ஓகே, நிழல் எதை சார்ந்தது இல்லையா? நிழல் வந்து மரத்தை சார்ந்து இருக்கிறது, மரத்தை சார்ந்தது நிழல். அப்போ உண்மையிலேயே வந்து நிழல்லையும் நிக்கலை, அந்த நிழலும் கூட மரத்தை சார்ந்து. அது போல சுஷுப்தி அவஸ்தையில இருக்க அத்வைத அனுபவம் இருக்க ஆனந்த சுரூபம், அந்த சுரூபம் பிரம்மத்தினுடைய சுரூபம். சரியா? அதனால நைச உபனிஷத் என்ன எடுத்து அதுக்கு அடுத்தது சதா சோம்ய சம்பன்னக பவதி, நீ சத்பிரம்மத்துடன் ஐக்கியமாகிறாய் அப்படின்னு சொல்லுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த வரையில் என்ன சொன்னா ஸ்வம் அபீதோ பவதி, அந்த அதே ஆளு தன்னுடைய சொரூபத்தில் லயமாகிறான். ஒரே ஸ்லீப் பிரம்மத்துக்கிட்ட போறேன்னு சொல்றது, அடுத்தது என்ன சொல்றது, நீ உன் சொரூபத்துக்கிட்ட போகிறாய். எப்படி தெரியுது சொரூபத்துக்கு போகிறாய்னா? தூக்கம் வரலன்னா நமக்கு ஒரு வாரம் தூங்காம இருந்து பாருங்க, கஷ்டம். ஓகே, அன்நேச்சுரல் அது. ஓகே, அதனால டெய்லி தூங்க போடும். தூங்க போறது தான் ஆனந்தமான விஷயம். அதனால தான் டபுள் பெட்ரூம், 3 பெட்ரூம் அப்படிலாம் சொல்றதெல்லாம் தூக்கத்தை பேஸ் பண்ணி வச்சு சொல்றது அத்தனை. அதனால இங்க தூங்கப்படாது. அதனால சத்பிரம, நான் கொஞ்சம் சத்பிரமனோட போயிட்டு வரேன் சுவாமிஜி அப்படின்னு இப்ப போக கூடாது. ஓகே, அதனால இங்க ஃபர்ஸ்ட் மந்திரத்துல சொன்ன விஷயத்த எப்படி அப்படின்றத இரண்டாவது மந்திரத்துல ஒரு உதாரணம் வச்சு சொல்றாரு. ஓகே, உத்தாலகர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மரத்துல வந்து ஒரு பறவை வந்து கயிற்றுனால கட்டப்பட்டிருக்கு, சூத்திர கயிறு. அந்த சூத்திரத்துல கட்டப்பட்ட இந்த பறவை என்ன பண்ணும், இந்த எல்லா திக்கிலையும் பறக்கிறது, இப்படி பறக்கிறது, அப்படி பறக்கிறது, இப்படி பறக்கிறது, இப்படி பறக்கிறது, எல்லா பக்கம் போய் பறந்து அதுக்கப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுத்து, நம்ம இங்கதான் இருக்கணும் போல இருக்கு அப்படி சொல்லி கட்டப்பட்ட இடத்துல வந்து உட்காந்து அப்புறம் இப்படியே உட்கார்ந்து இருக்கும், செவனேன்னு இருக்கும். பாத்துறீங்களா? அதனால தி கிரேட் அலெக்சாண்டர், நான் வந்து அந்த நாட்டை ஜெயிச்சிருவேன், அந்த நாட்டை ஜெயிச்சிருவேன், அப்புறம் அப்புறம் அதை ஜெயிச்சிருவேன், அப்புறம் அதை ஜெயிச்சிருவேன், அப்புறம் உலகத்தை ஜெயிச்சிருவேன், அப்புறம் திருப்பி இந்த இடத்துக்கு வந்துடுவேன். அதுதான் நான் உட்கார்ந்து இருக்கேன். சும்மா இருங்க, நான் உலகெல்லாம் சுத்திட்டு வரேன். அப்புறம் அறிவுள்ளவன் ஏற்கனவே தன் அனுபவத்தையும் மற்றவர்கள் அனுபவத்தையும் ஏற்றுக்கொண்டு உடனே ஞானமாக்கிடுவான். பட்ட அறிவு படாத அறிவு இருக்கு. சில பேருக்கு பட்டாத அறிவு வராது, அது வேற விஷயம், அது மெஜாரிட்டி ஜனங்கள், மகா ஜனங்கள். அதனால் பட்ட அறிவை அறிவாக்கினவன் வைராக்கியுடவன், அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை கேள்வி கேட்கக்கூடியவன். ஏன் இப்படி பிறந்தோம், ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், அதெல்லாம் கேள்வி கேட்டு இங்க வரக்கூடியவன். புரியுறதா? அதனால இங்க என்ன சொல்றது, அந்த யதாஸ்தானத்துக்கு வந்திருக்கிறது, யதாஸ்தானத்துக்கு வந்த பிறகு அந்த பறவையானது ஆனந்தமா இருக்கிறது. அது போல இந்த பிராரப்த கர்மம் இருக்க இவனுக்கு படாத பாடுபடுத்துறது. ஜாக்கிரத அவஸ்தா சொப்பன அவஸ்தால போய் இந்த பக்கம் அந்த பக்கம் படுத்துற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பிராரப்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோ, தூக்கத்திலே எழுப்பி விட்டுரும். நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரு, அவன் என்ன சொன்னா நீ இவ்வளவு தூங்கிட்டு இருக்க புரியணும், அவ்வளவுதான் தூக்கம் அவுட்டு. அது பிராரப்தம். தூக்கம்ன்றது பெரிய விஷயம். அது பிராரப்தம் நம்மள பலமா இருக்குன்னு அர்த்தம். மனசு மூச்சுக்கிடுது, அங்க கர்ம வினை தூண்டுறதுன்னு அர்த்தம். புரியுறதா? அங்க பலவத்து, அது ஒரு பிராரப்த விஷயம். புருஷார்த்தத்திலே இருக்குது தூக்கத்துல. நீ பகல்ல முழுக்க ரொம்ப திக்காத சத்தியமா வேலை செஞ்சுன்னா அதெல்லாம் ராத்திரில வரும். புரியுதா? வேதாந்தம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். டே டு டே லைஃபுக்கு தூக்கத்துக்கு கூட வேதாந்தம் வேணும். லைட்டா வேலை செய்ய தெரியும், பற்று இல்லாம வேலை செய்ய தெரியும், அதுக்கு உபயோகமா இருக்கும். அதனால இந்த ஜாக்கிரத சொப்பன அவஸ்தையில துக்க மிஸ்ரிதம் இருக்கிறது. சுஷுப்தி அவஸ்தையில துக்க ரஹிதம், துக்கமே கிடையாது. நீங்க தூங்குறதுல பாத்தீங்கன்னா துக்கமே கிடையாது. நாம சாதாரணமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லா விதமான இந்திரியங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நம்ம பண்றோம். சாப்பிடணும், தூங்கணும் இல்லையா, என்னனோ இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்பதான் மனுஷன் சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா எந்த விதமான விஷயங்கள் இல்லாமல், புலன்கள் இல்லாமல், அதற்கான விஷயங்களும் இல்லாமல் ஒருத்தன் ஆனந்தமா இருக்க முடியும் தூக்கத்துல. அந்த தூக்கத்துல நீ எந்த ஆனந்தத்துல இருக்கியோ அதிலேயே ஜாக்கிரத அவஸ்தையில இருக்கணும்னா ஞானி. ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹா. இப்ப புரியுதா? ஆத்மன்யம் எப்படி தண்ணியில் தானாக சுகமாக இருக்கிறான், ஒருமே புரியல. அதுதான்ப்பா நீ தூங்கிப்பாரு,
அந்த 4-5 மணி நேரம் 8 மணி நேரம் இருக்க தன்னில் தானா சுகமாக இருக்கிறாய். எந்த விதமான போத்திஸ் போகாமையே ஆனந்தமாக இருக்கிறாய். எதையும் சாப்பிடாமல் ஆனந்தமாக இருக்கிறாய். யாரோட கொஞ்சாமல் ஆனந்தமாக இருக்கிறாய். எந்த சரீர சம்பந்தம் இல்லாமல் நீ ஆனந்தமாக இருக்கிறாய். புரியுறது இப்போ? அப்போ உன்னுடைய ஆனந்தம் இயற்கையாக இருக்கிறது, சகஜமாக இருக்கிறது. அதத்தான் சத் பிரம்ம. அப்படி அந்த சத் பிரம்மன் கிட்ட போகிறது. இப்ப மந்திரம் என்ன சொல்றது? சா யதா சக திருஷ்டாந்தகா. இவ்விதம் ஒரு உதாரணம் திருஷ்டாந்தம் உள்ள இருக்கு. சயதா சகுனி. ஓகே, சகுனினா அந்த சகுனில அது சகுனி. இது சகுனி. சகுனினா பக்ஷி. இந்த பக்ஷி சூத்ரேன பிரபத்தகா, கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கிறது. இது என்ன பண்றது? திசம் திசம் பதித்வா, இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து அல்ல அல்ல இருக்கு. அதுக்கப்புறம் பண்ண பிறகு அந்நியத்திர, வேற ஒரு இடத்துல இதெல்லாம் பறந்து அந்நியத்திர திசம் திசம் பதித்வா, பிறகு என்ன ஆயிடுச்சா? ஆயத்தனம். அது தங்குற இடத்துல வந்து. இப்ப நம்ம ஆபீஸ்க்கு போறோம். ஆபீஸ்ல என்ன லீஷரா இருக்க முடியும்? லீஷரா இருக்க முடியாது. டென்ஷனா இருக்கக்கூடிய இடம். டென்ஷனா இருக்கிற இடத்துல வந்து லீஷரா எதிர்பார்த்தது எப்படி முடியும்? இது கதையா இருக்க. நெருப்பு சுடக்கூடாது சொல்லிட்டு நெருப்புல கை வச்சா இது எப்படி இருக்க முடியும்? ஆனா வீடு ஆயத்தனம். ஆயத்தனம்னா வீடு. வீடுன்றது என்னென்ன? சுகமா இருக்கும். நம்ம வீடு தாங்க. நீங்க காலை நீட்டி உட்காந்துக்க, நல்லா உட்காந்துக்கோங்க, நல்லா சௌரியமா உட்காந்துக்க, அப்படி சொல்றோம் இல்லையா? ஆனா பொறுத்தையார் வீட்டுல அப்படி இருக்க மாட்டோம். நம்ம வீட்டுல வந்து அப்படி அப்படி காலை கையெல்லாம் பரப்பின்னு இருப்போம். ஓகே, ஆயத்தனம். இது நம்ம வீடு, நமக்கு சுகமானது. அந்த மாதிரி இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய சகஜமா சொரூபத்துல நார்மலா இருக்கும்போது, வீட்டுல இருக்கும்போது அப்படி இருப்போம். புரியுதா? அது சில சமயம் சில அம்மாக்கள் வந்து காலையில வந்துடாதீங்க சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேற சொரூபத்துல இருப்பேன். அதுதான் யதாஸ்தானம். ஓகே, அப்ப வீடுன்றது வெளியில போயிட்டு வரவாளுக்கு வீடு மாதிரி இருக்கணும்னு அர்த்தம். ஆபீஸ் மாதிரி இருக்க கூடாது வீடு. வீட்டுக்கு வரும்போது அப்பா வீட்டுக்குள்ள போறோம், என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, பாச பாக்குற மாதிரியே பாக்கிறதுக்கு வந்தா என்ன ஆகும்? இதுக்கு ப்ராப்ளம். வீடு வந்து கூலா இருக்கணும், அமைதியா இருக்கணும். வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுறீங்களா? வீட்டு ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி கேட்கணும். எல்லாம் பெட்டர்லாம் கழட்டி விட்டுட்டு அந்த அந்த வெள்ளி பாத்திரம் வாங்கவே இல்லையே நடுவில் சொல்லணும். எடுத்துனே சொல்லப்படாது, மெதுவா அதெல்லாம் வந்துடும். வீட்டுக்கு ரிசீவ் பண்ற போதே இருக்கணும். அது ஒரு பக்கம் நவகிரகமா இருக்கும், அது ஒன்னு பக்கம் இருக்கும், இது ஒரு பக்கம் இருக்கும். அவர் வந்தாரா போனாரா தெரியல, அவர் வந்திருப்பார் போயிருப்பார். நெல்லிக்காய் மூட்டை மாதிரி வீடு இருக்க கூடாது. வீடுன்றது ஆயத்தனம், அது ரிலாக்ஸ் பிளேஸ். ஓகே, ரிலாக்ஸ். அதுதான் மோட்சத்துக்கே வீடு சொல்லப்பட்டது. டூ 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 டக்கு டக்கு டிக்கு டிக்கு, ஆடு பாடு ஓடு வீடு. வீடுன்றது அதுதான் ஒரிஜினல் யதாஸ்தானம். புரியுதா? அதனால ஆயத்தனம்ன்றது சுகஸ்தானம். சுகஸ்தானம். ஓகே, நம்ம வீடுன்னா நம்ம வீடு மாதிரி இருக்கணும். புரியுதா? பிரத்யார் வீட்டுல இருக்க மாதிரி இருக்க கூடாது. சில சமயம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி மொத்த ஃபேமிலியே பிரத்யார் வீட்டுல இருக்க மாதிரி அந்த வீட்டுல இருக்கும். நான் பார்த்திருக்கேன். இதுக்கு வீட்டுல வந்து இது ஒண்ணு இப்படி முறைச்சுன்னு இருக்கு அப்படின்னு நாம வந்து ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். இல்லாட்டி எதை தொட்டாலும் தீ பிடிச்சுக்கோ. அந்த மாதிரி சில வீடு இருக்கு. பி கேர்ஃபுல்லா இருக்கும், வாட்டர் எடுத்துட்டு போகணும். அதனால அலப்துவா. ஓகே, அலப்துவா கிடைக்காமல், வேறெங்கும் கிடைக்காமல், பந்தனம் ஏவ உபஸ்ரயதே. ஓகே, வேற இடத்துல எப்படி இருக்க முடியும்? அதனால கட்டப்பட்ட இடத்திலேயே உபஸ்ரயத, அமைதியாக அமைந்து உட்கார்ந்தது. பந்தனம் ஏவ உபஸ்ரயதே. பந்தனம்னா ஆசிரியத்தே. ஓகே, அதனுடைய இடத்துக்கே வந்து அமர்ந்தது போல. இப்ப ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி சுவாமி இந்த கட்டப்பட்ட இதுனா ஏதோ கட்டப்பட்ட மாதிரி இருக்குல்ல? ஒரு உதாரணம், இன்னொரு உதாரணம் சொன்ன டக்குன்னு புரியும். அது என்னன்னா, இந்த கப்பல் போகும். கப்பல் போகும்போது சில சமயம் பறவைகள் அதுல மேல உட்காந்துக்கும். இந்த பறவைகளுக்கு இது மேலேயோ இவ்வளவு நேரம் உட்கார முடியாது அப்படி சொல்லிட்டு இப்படி விட பறந்து போகும். பறந்து எவ்வளவு தூரத்துக்கு பறக்கும்? ஓகே, அது திரும்பி பறந்து எங்க பார்த்தாலும் ஒரே வாட்டரா இருக்கும். எங்கேயும் மரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இன்னொரு கப்பலும் கிடையாது. அதனால திருப்பி நேரம் வந்து திருப்பி கப்பல்ல வந்து உட்காந்து. புரியுதா? அது போல யதாஸ்தானம். ஜாக்கிரத அவஸ்தையில போ, சொப்பன அவஸ்தைக்கு போ, திருப்பி சுஷுப்த அவஸ்தைக்கு வா. அங்கதான் யதாஸ்தானம், ஆனந்தம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது. ஏவம் ஏவ கலு சோம்ய, ஏ சோம்ய, ஏவம் இது போல
தன்மனஹா. இங்க சங்கேத பாஷை. இதுக்குதான் நமக்கு ஆச்சாரியலோட படிக்கணும். தன்மனஹான மைண்ட் இல்லை, மனஹான ஜீவஹா. மனஹா ஜீவாத்மா. திசம் திசம் பதித்வா, அந்த ஜீவன் அந்த பறவை போல பல திசைகளில் பல திக்குகளில் எங்கெங்கோ ஓடி அலைகின்றார் ஞானத்தங்கமே. அப்படி அடைந்து அந்நியத்திர ஆயத்தனம் அலப்துவா, வேறு இடங்கள்ல எப்படி அமைதியாக இருக்க முடியாமல் என்ன பண்றானா, பிராணம் ஏவ உபஸ்ரயத. உபஸ்ரயத்தன ரிலாக்ஸ், ஆனந்தமா. எங்க இருக்கிறது? பிராணம். பிராணம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மஸ்வரூபம், சத் பிரம்ம. இப்ப பிராணம்னா பிரம்ம, மனஹன ஜீவா. ஓகே, அந்த ஜீவா பிரம்மன் இடத்தில் அடைக்கலம் புகும் பொழுது சுற்றி அலைந்த ஜீவா, அலைந்து திரிந்த ஜீவா அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறார். அதனால இது விஷயம். அடுத்த வரியில மிக பிரசித்தி பெற்றது. ஏன் பிரசித்தி பெற்றது? பாஷ்யத்துல அடிக்கடி கோட் பண்ற வேர்டு. ஓகே, சங்கராச்சாரியருக்கு பிடித்த வேர்டு. ஓகே, அது லாஜிக்கான ஒரு முக்கியமான வேர்டு. என்னது? பிராணபந்தனகும் ஹி சோம்ய மனஹா. பிராணபந்தனம் ஹி சோம்ய மனஹா சாஸ்திரத்துல ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஓகே, அதாவது பிராணபந்தனஹ மனஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீவா, மனஹா ஜீவா, பிரம்மத்தை சார்ந்து இருப்பவன் ஜீவா. பிரம்மத்தை சார்ந்து இருப்பவன் ஜீவா. பந்தனம் அப்படின்னா ஆசிரிய, டிபெண்டன்ட். ஓகே, டிபெண்டன்ட். ஜீவன் முற்றிலும் பிரம்மத்தை தான் சார்ந்திருக்கிறான். ஓகே, மனஹா பிராணஹா பந்தனம். ஓகே, அதனால இந்த முக்கியமான வாக்கியம். ஜீவன் பிரம்மத்துக்கு கட்டுப்பட்டவன், சார்ந்துள்ளவன். ஓகே, டிபெண்டன்ட். இந்த களிமண், இந்த பானை களிமண்ணை சார்ந்துள்ளது, அது போல இந்த ஜீவா பிரம்மத்தை சார்ந்துள்ளது. அப்படி அர்த்தம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுரூபம் சொன்னாலே என்ன அர்த்தம்னா, எந்த இடத்துல நம்மளால இயற்கையா சகஜமா ரிலாக்ஸா இருக்க முடியுமோ அதுக்கு பேர் சுரூபம். இப்ப ஒரு மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப மீன் நல்ல எப்ப பார்த்தாலும் ஓடி ஓடி வளைஞ்சுட்டே இருக்கும், இப்படி அடிச்சுட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க? சதா காலம் 24 மணி நேரம் தண்ணியில. அதனால ஒரு ஆள் என்ன பண்ணினா, ஐயோ இந்த மீன் எத்தனை கஷ்டப்படுறது பாவம் அப்படி சொல்லி எடுத்து தரையில விட்டாங்க. அன்நேச்சுரல், அன்நேச்சுரல். அதனுடைய சொரூபம் தண்ணியில அடிச்சுட்டே இருக்கிறது தான் அதுக்கு ரிலாக்ஸ். புரிய? அதனால அதுதான் ரிலாக்ஸ். அப்போ நமக்கு வீட்டுக்கு வர்றது அதுதான் ரிலாக்ஸ் இடம் அது. ஓகே, அதுல ஜாக்கிரத சொப்பன அவஸ்தா இருக்க சம்சாரம். சுஷுப்தி தான் அது மோட்சத்துக்கான இடம். பிரம்மத்தோட சகஜமான சொரூபத்தில் இருக்கும் ஸ்வம் அப்படி சொல்றது. உன்னுடைய சொரூபம் அது. அப்ப சுவாமிஜி, அப்ப டே நைட் போட்டு ஸ்லீப் பண்ணலாமா? தூங்கிப்பார். அதிகமா தூங்கினா தலைவலி இருக்கும். ஜாஸ்தி தூங்கிட்டேன்னு தலைவலி வரும். தூங்காம இருந்தனா தலைவலி வரும். அது அமிர்தம். புரியுதா? அப்போ அதனால தாயுமானவர் இப்படி சொன்னார், தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலம். அந்த தூக்க சத்பிரம்ம நிலைய விழிப்பு நிலையில கொண்டு வரணும், எல்லா நிலையிலையும் கொண்டு வரணும். அந்த சத்பிரம்மன் கொண்டு வந்துட்டா அதுதான் மோட்சம். புரியுதா? அதனால யதாஸ்தானத்துக்கு வர்றது தான் ரிலாக்ஸ். தேர்ஃபோர் மனஹா பிராணா பந்தனம். ஓகே, ஜீவன் அந்த பரமாத்மா கிட்ட கட்டுப்பட்டவன், இந்த பறவையை போல. பந்தனம் என்ற சொல் ஆசிரயா. அப்ப ஜீவன் பிரம்மனை சார்ந்து இருக்கிறது. அர்த்தம் என்ன அர்த்தம்? அது துவைதம், ஏகமேவ அத்விதீயம். இல்ல ஃபார்முலா வேர்டு. இப்ப பிரம்மன் ஜீவனை சேர்ந்து இருக்கிறது, இந்த ஜீவனன் அந்த பிரம்மனை சார்ந்து இருக்கிறது. இந்த புக்கு இந்த டேபிளை சார்ந்து உள்ளதுக்கு டிபெண்டா இருக்குன்னா புக் வேற, டேபிள் வேற. அப்போ தொழிலாளி முதலாளி சார்ந்து இருக்கான்னு, தொழிலாளி வேற முதலாளி வேற. துவைத்தம் வந்துருத சுவாமி. அப்படி சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. யோசிச்சா சந்தேகம் வரும். யோசிக்காம சுவாமிஜி சொன்ன எல்லாம் கரெக்ட் தான், எது வேணா கெட்டு பண்ணுமா, நம்பிக்கையோட எதிர்த்துலாம் கேள்வி கேட்கப்படாது. சில பேர் எதிர்த்து சிந்திக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அவ சொல்லிட்டான்னா நம்ம மாத்தி சிந்திக்கிறது தப்பு அப்படின்னு. பாவம் அப்படி டீச் பண்றவங்க இருக்காங்க, நினைக்கிறவங்களும் இருக்காங்க. யாரு சொன்னாலும் பெருமாளே சொன்னாலும் கொஸ்டின் கேட்கலாம். இது வேதாந்தம். கொஸ்டின் கேட்கறதுனா உன் அறிவை பயன்படுத்துறது இல்ல.
அந்த விஷயத்தை சரி பண்றதுக்காக. நல்லா புரிஞ்சுக்கணும், அடுத்ததுக்கு போயிடக்கூடாது, கரெக்டா புரிஞ்சு. அதனால இங்க ரெண்டு திருஷ்டியில இதை சொல்லலாம். ரெண்டு விதமான திருஷ்டி இருக்கு. திருஷ்டினா இந்த திருஷ்டி பொம்மை இல்லை, என்னை பார் சரியில்லை. இது திருஷ்டினா ஆங்கிள், கோணம், சிந்திக்கிற முறை. அது ஒண்ணு வாச்சியார்த்தம், இன்னொன்னு லட்சியார்த்தம். ஓகே, வாச்சியார்த்தத்துல பிராண பந்தனம் ஹி சோம்ய பனஹா. அத வாச்சியார்த்தம் என்ன? இந்த ஜீவா எப்படி வந்திருக்கான்? இந்த ஜீவா ஸ்தூல சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்த ஜீவா, அதே சத்து பிரம்மன், அந்த சத்து சித்தாக சிதாபாசனாக உள்ள நுழைந்தது. தேர்ஃபோர் சிதாபாச ஜீவா பிரதிபிம்பத்தை, பிரதிபிம்ப ஜீவா இந்த பிம்பத்தை சார்ந்து இருக்கிறது நியாயம். ஓகே, அது பந்தனம் ஆசிரயா சார்ந்து இருக்கிறது. இன்னொன்னு எப்படி அப்படின்னா, பந்தனம்ன்றது ஸ்வரூபம், பந்தனம்ன்றது ஆசிரியனா சார்ந்து இருக்கிறது, டிபெண்டன்ட். இன்னொரு அதே பந்தனம் சொல்லு என்ன? ஸ்வரூபம். அது செகண்ட் திருஷ்டி. அது என்ன? லட்சியார்த்தம். அதாவது இந்த கிளாஸ் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் முடிச்சு கிடிச்சு அடுத்த இப்ப தத்துவமசி வரப்போறது. அதுக்கு அடுத்த உபநிஷம் அகம் பிரம்மாசி முடிஞ்சுட்டு 11வது உபநிஷம். அப்படிலாம் முடிச்சு ஞானி ஆனவனுக்கு எப்படி இருக்கு? அவனுக்கு எல்லாமே பிரம்மன் தான், பிரம்மனை தவிர வேறொன்று இல்லை. அகம் பிரம்மாஸ்மி. அதனால இவனுக்கு எப்படி இருக்குன்னா, நானே அந்த ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம், எனக்கு வேறாக கிடையாது. இது லட்சியார்த்தம். இதுதான் லட்சியம். ஒரு விஷயத்தினுடைய லட்சியம் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, இந்த விஷயத்தை சொல்றதுல அதனுள்ள லட்சியத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ அப்ப ரெண்டு ஆங்கிள் சொல்ல முடியும். சங்கர் அடிக்கடி கோட் பண்றது பிராண பந்தனம் ஹி சோம்ய மனஹா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னு பிரம்மத்தை சார்ந்திருப்பது ஜீவா, அல்லது பிரம்மமாகவே இருக்கும் ஜீவா, தத்துவம் அசி. ஓகே, அப்போ இந்த விஷயம் தான் சொல்றது. சரி, இப்போ இந்த ஜீவா சத் பிரம்மன் இருக்க, சிதாபாசன் இருக்க, அதுவும் சத்து தான். எப்படி தூக்கத்திலிருந்து கொண்டு போனோம், அந்த சிதாபாசன் இருக்க, அந்த சிதாபாசனும் பிரம்மத்துக்கு வேறாக இல்லை. தேர்ஃபோர் பிரம்ம சைத்தன்யம் தான் நிஜமான ஸ்வரூபம், மை ஸ்வரூபம். ஓகே, இது இருக்கிறது. இதுல ரெண்டாவது மந்திரம் ஒரு உதாரணத்தை சொல்லி அதுக்கான உத்தாலகர் சொன்னாரு. ஃபர்தரா என்ன சொல்ல போறாரு? ஃபர்தரா இதே விஷயத்தை தான் டாபிக் கொண்டு போறாரு. ஓகே, இதே விஷயத்த 3வது 4வதுல போலாம். 3வது மந்திரம் 4வது மந்திரம். असना पिपासे मे सौम्य विजानहीति यत्र एतत् पुरुषः अशिशिषति नाम आपः एव तत् अशितं नयन्ते तत्यताम् कोणयः अस्वनायः पुरुषनायः इत्येवं तत् अप आचक्षते आसनाय इति तत्र एतत् सुंगम् उत्पतितहुं सौम्य विजानीहीति न इतं अमूलं भविष्यति इति तस्य क्व मूलं स्यात् अन्यत्र अन्नात् अन्नात् एवमेव खलु सौम्य अन्ये सुंगेन आपो मूलम् अन्विच्छ अप्तिः सौम्य सुंगेन तेजो मूलम् अन्विच्छ तेजसा सौम्य सुंगेन सन्मूलम् अन्विच्छ
சன்மூலா சோம்யம் இமா சர்வாஹ பிரஜாஹாம் சதாயதனாஹாம் சத் பிரதிஷ்டாஹாம். பியூட்டிஃபுல் மந்திரம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, ஜீவனுடைய ஆத்மா பிரம்மஸ்வரூபம்னா ஜீவனுடைய அனாத்மா எந்த ஸ்வரூபத்தை சேர்ந்தது? அப்படி முடிச்சா என்ன அர்த்தம்? ஏகமேவ அத்வித்தியம் சொல்லி சத் பிரம்மன் தான் இருக்குன்னா அனாத்மா உட்பட பிரம்மன் தான். அனாத்மா வஸ்துவும் பிரம்ம வஸ்து. ஓகே. அதனால திடீர்னு நமக்கு இப்படி கேள்வி வரும், ஆத்மா ஆத்மா பிரம்மன், அப்போ இந்த மைண்டு பாடி இதெல்லாம் இருக்க காம்ப்ளெக்ஸ் அது என்னது? அதை எதை சேர்ந்தது? அதை எங்க தூக்கி போடுறது? அப்படின்னா இதுல நீனா பாரத நாடா? எவன் இருக்க ஊர்ல இருக்க குப்பையெல்லாம் இங்க வந்து கொட்டுவான். ஒரு கப்பல் வெளியில நிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் நம்ம ஊர்ல கொட்டிட்டு போனான். ஜப்பானுக்கு வேண்டிய மரத்தை ஃபியூல்லாம் இங்க வெட்டிட்டு போனான். இழிச்சவாய். அது அது போல இந்த அனாத்மா பிரம்மத்தெல்லாம் கொய்ஷட்ல எங்க கொண்டு போய் போடுறது? ஒரே பிரம்மன் தான். அதனால தான் பாரத நாட்டில் போடுறான் போல. அதனால இது சூத்திர வாக்கியத்தை புரிஞ்சுக்கணும். ஃபார்முலா வாக்கியம் அது என்ன? ஏகமேவ அத்விதீயம். ஓகே. அப்ப அனாத்மா அது கூட ரெண்டு சொல்லிட்டா துவைத்தமாயிடும். ஓகே. அப்ப துவைத்தமாகிடும்னா எப்படி இருக்கிறது அனாத்மா? அனாத்மான்றது நாமரூபம். மிருத்திகா ஏவ சத்தியம் விகாரோ நாமதேயம் வாச்சாரம்பணம். இந்த பானை பானை இருந்து பானை குளோஸ் ஆகும். புரியுதா? அது போலதான் இந்த சரீரம் சரீரம் இருக்கிறதா இப்போ ஒரு நாள் போயிடும். தெரியுமா உங்களுக்கு? அது அப்பப்போ நினைச்சு பார்த்துக்கணும். ஒரு நாள் போயிடும். அது மாத்திரம் தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு கரெக்ஷன் இருக்கும். அப்ப சர்வம் சன்மூலம். ஓகே. சத் பிரம்மனே அனைத்துக்கும் இந்த பிரம்மன் தான் மூலம். போக்ய போக்திரு பிரபஞ்சத்துக்கு அனைத்துக்கும் காரணம் எது அப்படின்னா மூல காரணம் பிரம்மஸ்வரூபம். அதுக்கு பேரு சத்து அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஏகமேவ சத்து அப்படின்னு சொல்றது. அதனால அந்த சத்து எப்படி கொண்டு வருது, அது எப்படி வருது அப்படின்றத இங்க சொல்றது. உபனிஷத்து அனாத்மா சரீரத்தை வச்சு அதனுடைய மூலமாகிய பிரம்மத்தை காட்டுறது. ஓகே. இப்ப ஐடியா என்னன்னா, உத்தாலகர் ஐடியா எல்லா இடத்துலயும் ரூட்ல இருந்து போய் உனக்கு தெரிஞ்ச ரூட்ல இருந்து போய் இதுதான் சத்து, இதுதான் சத்து, இதுதான் சத்து புரிஞ்சுக்கோ அப்படின்றார். ஓகே. அப்போ இந்த சத்து தத்துவம் வரத்துக்கு முன்னாடி மூன்று தத்துவத்தை எடுத்துக்கிட்டார். சூக்ஷ்ம அக்னி, சூக்ஷ்ம ஆபக, சூக்ஷ்ம பிருத்திவி. அக்னி தத்துவம், ஜல தத்துவம், பிருத்திவி தத்துவத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்தூல பிரபஞ்சம் வந்திருக்கிறது. அந்த ஸ்தூல பிரபஞ்சத்துல வந்திருக்கிறது இந்த ஸ்தூல சரீரம். அந்த ஸ்தூல சரீரத்துல இருந்து பிரம்மனை கொண்டு போறோம். ஒன்னு அப்படி கொண்டு வா, காரணத்திலிருந்து காரியம், இல்ல காரியத்திலிருந்து காரணத்துக்கு போ. அப்படி உத்தாலகர் சொல்றாரு. அதுல 4 விதமான ஆர்டர் ஆஃப் விச் சொல்லப்படுறது. காரண காரியம். எந்த மாதிரி காரண காரியம்? அதுதான் இந்த உபநிஷத்துல வருது. இங்க வரக்கூடிய மந்திரத்துல அது என்ன? நம்பர் 1 அன்னம் காரணம். அன்னம் காரணம்னா காரியம் எது? புருஷா. இந்த சரீரம் இதுக்கு காரியம். இந்த சரீரத்துக்கு காரியம் அன்னம் புருஷா. ஓகே. இந்த அன்னம்ன்றது பிருத்திவி தத்துவம். சரி. ஜலம் காரணம், அன்னம் காரியம். ஜலம் காரணம், அன்னம் காரியம். தேர்ஃபோர் தேஜகா காரணம் என்ன? ஜலம் காரியம். ஃபாலோ பண்றேல அர்த்தம் புரியுது. மத்தது புரியலன்னு பரவாயில்ல. சத் பிரம்ம மூல காரணம், தேஜகா காரியம். இத 4 ஆர்டர். இந்த 4 ஆர்டர் சொல்லப்படுது, ப்ரூவ் பண்ணி சொல்லப்படுது. அன்னம் காரணம், இந்த சரீரம் காரியம். ஜலம் காரணம், இந்த அன்னம் காரியம். இந்த தேஜக காரணம், ஜலம் காரியம். சத் பிரம்ம மூல காரணம், தேஜகா காரியம். அப்படி போட்டுக்கணும். புரியுதா? சரி. அப்போ இந்த ஜகத்து ஜீவா நிஷேதம் பண்ணினாதான் ஏகமேவ அத்வித்தியம் வரும் இல்லையா? அத்வித்தியம் எங்க இருக்கும்? ச விஜ்ஞாக ச ஆத்மா ச விஜ்ஞேய அப்படி சொல்றது மாண்டூக்கிய. அதுல என்ன சொல்றது? சாந்தம் சிவம் அத்வைத்தம். அப்ப இருக்கிறது ஒண்ணுதான் இருக்கிறது. அப்ப இதை இருக்க விடாம தடுத்து இருக்கிறது என்ன? ஜகத் அண்ட் ஜீவா.
இந்த ஜகத்து ஜீவா அது சத்து பிரம்மன்னு ப்ரூவ் பண்ண புரியுதா? அதுக்காக வேற வேற கோணத்துல இங்க நிரூபிக்கப்பட்டு வருகிறது. சாந்தோக்கியம் ரெகுலர் மெத்தட் இல்லாம கொஞ்சத்தை சொல்லி மத்ததை நீ கண்டுபிடிச்சுக்கணும். ஒன்ன சொன்ன இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா 10வது உபநிஷத்துல இருக்கும் நம்ம, புரியுதா? அதனால அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த உபநிஷத்துக்கு வந்த மாணவர்கள். அப்படி உபநிஷத்து வரிசையிலேயே அதனால தான் அப்படி வச்சிருக்காரு. புரியுதா? சாந்தோக்கியத்துக்கு வந்தவங்க ஏற்கனவே படித்து வந்தவர்கள், அதனால அப்படி இருப்பார்கள். அதனால இங்க என்ன சொல்றதுன்னா, அந்த பிரம்மனை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய சொந்த அனுபவம் இருக்க பசி தாகம், இந்த பசி தாகத்தை வச்சு அந்த சத் பிரம்மனை சொல்லப்படுது. எப்படி பியூட்டிஃபுல் பாருங்க, இத இப்படி சொல்லுங்க சுவாமி, அப்படி கரெக்டா இருக்கும். அதனால சத் பிரம்மன் மூல காரணத்தை ஆராயப்படுறது. சோ பசி தாகம்னா என்ன? பசி தாகம்ன்றது சம்சாரம். இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பசி தாகம்ன்றது சம்சாரம். உடல் பசி இருக்கிறது, உணவு பசி இருக்கிறது, மைண்ட் பசி இருக்கு, மனத்தாபம் சொல்றோம் இல்லையா, புத்தி தாபம் இருக்கிறது, எல்லாமே பசி தாகம் தான். ஓகே, அதனால சோ இதெல்லாம் இருக்கிறது, உடல் இந்திரியம் மனசு புத்தி, இதெல்லாம் சம்சார தாபம். சம்சார தாபம் இங்க பேசிக்கல் இருக்க பசி, நமக்கு இருக்கிற இந்த உடம்பு பசி தான் சொல்றோம். அதாவது சாப்பிடுறதுல பசி, அதை பத்தி சொல்றது. இப்போ அசனாய, அசனாய அப்படின்னா பசியை வைத்து அன்னம் காரியம் ஜலம் காரணம் அப்படின்னு கூறப்படுறது. ஓகே, அசனாய அப்படின்னா சாப்பிடுறது, அதை வச்சு அந்த சாப்பிடுற விஷயத்தை வச்சுண்டு அன்னம் காரியம் ஜலம் காரணம் அதை சொல்லப்படும். செகண்ட் பிபாச, பிபாச வச்சு அதை என்ன சொல்றது, தாகத்தை வச்சுண்டு ஜலம் காரியம் தேஜக காரணம் அப்படின்னு சொல்லப்படும். புரியுதா? அப்போ இங்க என்ன சொல்றது, அசனாய. அசனாய எப்படி வர முடியும் அப்படின்னா, பசிக்கு இந்த ஜலம் காரணம். எப்படி ஜலத்துக்கு ஜலம் காரணமாகும்? ஏன் பசிக்கு ஜலம் எப்படி காரணமாகும்? அப்படின்னா நீ வடை, சொஜ்ஜி, பஜ்ஜி, பாவ்பாச்சி, இதெல்லாம் என்ன திட வஸ்து. ஓகே, அதெல்லாம் போடுற இல்லையோ, போட்ட உடனே அங்க ஜலம் இருக்கிறது, ஜல தத்துவம் இருக்க, நீ போட்டது அப்படியே இருக்காது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வயிற்று அறுத்து பார்த்தீங்கன்னா கிரஷ் ஆயிருக்கும், எல்லாம் ஜூஸ் ஆயிருக்கும். அப்படியே இருந்துச்சுன்னா மனுஷன் அவ்வளவுதான் அவுட். புரியுதா? அந்த குருட அந்த பால் கதை தான் கொக்கு கதையாயிடும். ஐயோ இவ்வளவு பெருசு குழந்தை முழுங்கினா என்ன ஆகிறது அப்படின்னு. அதனால இது உள்ள போனதும் இது வாதாபி ஜீரணமா சொல்லி அந்த ஜல தத்துவம் கிரஷ் பண்ணி ஜூஸ் பண்ணிடும். ஜூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்புறது. புரியுதா? ஜல தத்துவம் உள்ள போன திடமான ஐட்டத்தை கிரஷ் பண்ணி ஜூஸ் பண்ணி அதை ஒண்ணும் இல்லாம பண்ணின உடனே அடுத்தது காலி ஆயிடுது. இமீடியட்டா காலி ஆயினோட பசி உண்டாக்குறது. அப்ப அந்த தண்ணி, அதனாலதான் தண்ணி நிறைய குடின்னு சொல்றது. புரியுதா? தண்ணி நிறைய குடிக்கணும், சாப்பிட்ட பிறகு நிறைய குடிக்கணும் எஸ்பெஷலி. அதனால இந்த காரணத்தினால பசி உண்டாக்கப்படுகிறது. தேர்ஃபோர் அன்னம் காரியம், இந்த தாகம் மூலியமா இந்த ஜலம் காரணமாகிறது அப்படி சொல்றது. பிபாசா, பிபாசா எப்படி இருக்கிறது? இந்த பிபாசா என்ன பண்றது, உள்ள நமக்கு எப்படி தாகம் ஏற்படுறது அப்படின்னா, உள்ள இருக்கிற வயிற்றுக்குள்ள இருக்க வாட்டர் எல்லாம் வற்றி விடுறது உஷ்ணத்துல. அதனாலதான் வெளியில போய் சுத்தி அடைஞ்சு தாகம் வரும். ஓகே, உஷ்ணமாயிட்டோன்னு இந்த உஷ்ணம் ஸ்வீப் பண்ண உடனே வாட்டர் போயிடும். ஓகே, வாட்டர் போயின உடனே தாகத்தை உண்டாகும். இது உள்ள லோட் பண்ண 2-3 லிட்டர் வாட்டர் குடிக்கணும் டெய்லி. புரியுதா? இது அக்னிஸ்தலம். இது நம்ம நாடே அந்த இதுல இருக்கிறது என்ன, அது ரேகாது, அதுல நம்ம சென்டர்ல உட்கார்ந்து இருக்கோம். அதனால தண்ணி நிறைய குடிக்கணும் ஜென்ரலா. ஓகே, நிறைய பேருக்கு தண்ணியை குடிக்கிறது இல்லை, இது ப்ராப்ளம். தண்ணி குடிச்சுட்டா, நிறைய குடிச்சுட்டோம்னா அந்த குடிக்கிற தண்ணி எல்லாம் இது ஹீட் பண்றது. ஹீட் பண்ண உடனே திருப்பி தாகம் வருது. அப்ப இந்த ஹீட் தத்துவம் தான் காரணம் தாகத்துக்கு. தேர்ஃபோர் ஜலம் காரியம், உஷ்ணம் காரணம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஜலம் பசியை உண்டாக்குறது, உஷ்ணம் தாகத்தை உண்டாக்குறது. இதான் சாரம் இந்த மந்திரத்துல. என்ன சொல்றாருன்னா, அசனா பிபாச மே சோம்ய விஜானிஹி இதி. ஓகே, ஏ சோம்ய, நீ என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கோ பசியும் தாகத்தை. இதுனே உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறது எனக்கே தெரியுமே. உனக்கு தெரியும், பசினா பசி தெரியும், தாகனா தாகம் தெரியும். அதுல இருந்து காரண காரியத்தை என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கோ, துடுக்குத்தனமா கேட்காதே. எத்தனை ஏத்த புருஷா அசிஷ்யத்தை அஷி அஷி சிஷதி
அசிஷிஷதி நாம. ஓகே, எப்போது ஒரு புருஷனுக்கு அசிஷிஷதி வருதோ, அசிஷிஷத்தின்னா என்ன? அசித்தும் இச்சதி அசிஷிஷதி, அச்சபச்சோ அப்படின்ற மாதிரி இருக்கிறது. இந்த சாப்பிட்றான அவனுக்கு ஒரு பேர், சாப்பிட்றவனுக்கு ஒரு பேர் அசிஷிஷதி அப்படின்னு. ஓகே, அதனால அசிஷிஷதி வா அப்படின்னு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அசிஷித்தி நாம ஏதத் நாம, இந்த சாப்பிட விரும்புறான் இருக்கு இல்லையா, சாப்பிட விரும்புறவனுக்கு பேரு அசிஷிஷதி அப்படின்னு பேரு. ஓகே, அப்போ இங்க இக்கட சூடோ. சோ ஏற்கனவே உண்டான ஜலத்தினால செரிமானம் செய்யப்பட்ட உணவு தான் பசியே உண்டாக்கப்படுகிறது. ஓகே, தேர்ஃபோர் அசிஷிஷதி ஆபக ஏவ தது அசிதம் நயந்தே. ஓகே, தண்ணி தான் சாப்பிட்ட உணவை எடுத்து செல்கிறது. சாப்பிட்ற உணவு இங்க ஒரு ஆள் உட்கார்ந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கான், புரியுதா? நீ பாட்டு ஏதோ போட்டுட்டே இருக்க, அங்க என்னவோ நடந்துட்டே இருக்கிறது, புரியுதா? ஒருத்த காலி பண்ணிட்டே இருக்கான், புரியுதா? அது காலி பண்ணிட்டே இருக்கிற ஆளு மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோ, அவளதான் நம்ம ஊரு தெருக்குப்பை மாதிரி இருக்கும். அந்த குப்பைய செட்டி ஸ்ட்ரீட்னு பேரு, கரெக்டா இருக்கு. குப்பை செட்டி ஸ்ட்ரீட், குப்பை ஒரே குப்பை அந்த காரணம்ல, அதுக்காக வச்சிருக்கான். நேற்றுக்கு அந்த பக்கம் வந்துட்டேன் நான். அசிஷிஷதி ஆபக ஏவ தது அசீதம் நயந்தே. நயந்தனை இட்டு செல்கிறது, கொண்டு போகிறது. அதனால தான் அதனால பயத்துக்காக கயத்தலாடுறான் பாரு அப்படின்லாம் பாட்டு இருக்கு இல்லையா. என்சான் உடம்புக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினே அழித்துருவோம் அப்படின்னார் பாரதி. அதனால இந்த வயத்தை காலி பண்றது உங்க ஒரு சர்வெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணிருக்கார் பகவான், புரியுதா? கிளீன் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஜல தத்துவம் தான் அதுக்கு பேரு. இப்படி யாரோ ஒருத்தர் லீட் பண்றாரு, புரியுதா? அங்க லீடர் ஒருத்தர் இருக்காரு, நாயக்க, புரியுதா? நாயக்கனா யாரு? தலைவன். நாயக்கனா அரசியல்வாதி இல்ல, சரியான மார்க்கத்துக்கு இட்டுட்டு போகிறவன் எவனோ அவனுக்கு பேர் தலைவன். ஓகே, சமுதாயத்தை அழைத்து செல்கிறவனுக்கு பேரு தலைவன், புரியுதா? அதனால நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்களே, இந்த பெரிய பெரிய போஸ்டர், உங்களை இவர் அழைக்கிறார் வாருங்கள், கடல் அலை என்ன திரண்டு வாருங்கள் அப்படின்னு அவர் அழைக்கிறார். எவன் அழைக்கிறது தான் போறது, அப்புறம் எல்லாரும் அழைக்கிறார். அதனால சத்தியதா எவ்விதம் கோ நாயகா. கோ நாயகனா பசுவை லீட் பண்ணிட்டு இருக்கிறவன் நாயக்கன். கோ நாயகா பசுவை, காம் நாயகா நயந்தி, பசுக்கள்லாம் நடத்தி அடத்தி சொல்றவன் கோநாய, அவனுக்கு கோநாயக்கா, புரியுதா? அதுதான் ராஜா அந்த ஊர்ல பக்கத்து ஊர்ல இருக்க பசுமாட்டெல்லாம் ஓட்டிட்டு நடத்திட்டு போவான். அந்த மாதிரி அஸ்வநாயக்கா, அதை விட வசதி, குதிரையை எடுத்து செல்கிறவன், நடத்தி செல்கிறவன். அதே போல புருஷ நாயக்கா, சொசைட்டியை லீட் பண்ணி கொண்டு போகிறவன். இப்போ சொசைட்டி லீட் பண்ணிட்டு போற அந்த லீடர்ஸ் இருக்காங்களே, அந்த நாயக்கா இப்போ ஷார்டேஜா இருக்கு. இப்ப வார்டுக்கு மெம்பர்லாம் இருக்காரு, அவெல்லாம் நாயக்கா இல்ல, அநாயக்கா, புரியுதா? அதனால இத்யேவம் தத் ஆபக ஆசக்ஷதே. இது போல தத் ஆபக, இந்த தண்ணீர் தான் ஆசக்ஷதே அழைக்கப்படுகிறது, நாயக்கன்றது இது. அப்ப தண்ணியோட பேரு, இங்க தண்ணிக்கு பேரே என்ன சொல்றது, ஜலத்துக்கு பேரு உபநிஷத்து அசனாய இதி. ஓகே, அப்ப அசனாயனா அசித்தும் இச்சா, சாதாரணமா அதுக்கு இலக்கணப்படி சாப்பிட விரும்புபவன். ஓகே, இதுக்கு வர்பு என்ன முன்னாடி சொன்னது, வர்பு சாப்பிட விரும்புபவன் அசிஷிஷதி. அசனாயனா அசித்தும் இச்சனா சாப்பிட விருப்பம், அது வர்பு, இது இண்டிகேஷன். ஓகே, அப்ப இலக்கணப்படி அசனாய இஸ் ஈக்குவல் டு பசி. ஓகே, ஆனா இங்க உபநிஷத்து என்ன சொல்றது, அசனாயன்றதுக்கு ஜல தத்துவ, அது எப்படி சொல்றது, ஜல தத்துவம் எப்படி அது இஷ்டத்துக்கு சொல்றதா அப்படின்னா, இதுக்குதான் சங்கராச்சாரிய பாஷ்யக்கார தேவைப்படுறது. அசனாய அது ரெண்டா பிரிக்கலாம், அச பிளஸ் நாய, அசனாய. அசன என்ன, அசித்தும் இச்சா அப்படின்னு அர்த்தம். ஓகே, சாப்பிட விரும்புவன், நாயகனா அழைத்து செல்வன். ஓகே, பசியை உண்டாக்கி இட்டு போறது எது, ஜல தத்துவம். தேர்ஃபோர் ஜலம் அது காரணமாகிறது. அசனாய சாப்பிட்ட உணவை அழைத்து செல்றதுனா அதுக்கு ஜீரண சக்தி உண்டாக்குறதுனால. தத்திர ஏதத் சுங்கம் உற்பத்தி, சுங்கம்னா காரியம், காரியம்னா இங்க சர்வம் சரீரம். ஓகே, அது போலத்தான் இந்த சரீரத்துக்கு
தோன்றியுள்ளதுக்கு காரணம் அசனாய. ஓகே, இப்படி சாப்பிட்டப்பட்ட உணவு தான் இந்த சரீரத்தை உண்டாக்குறது. அன்ன உற்பத்திதம் சோம்ய விஜானீஹீதி, என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கோ, நீ சாப்பிடுற சாப்பாடு இருக்க அந்த சாப்பாடு தான் இந்த சரீரத்தை உண்டாக்குச்சு. அப்பா அம்மா சாப்பிட்ட சாப்பாடு தான் இந்த சரீரம் வந்தது. இந்த சரீரம் சாப்பிட்ட சாப்பாடு தான் சரீரத்தை போஷாக்க வச்சுட்டு இருக்கு. புரியுதா? இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு சுயத்துக்கு ஏற்ற மாதிரி 15 நாள் சாப்பிடாம இருந்து பாருங்க. எனக்கு புரியணும் சுவாமி, பிராக்டிக்கலா இருக்கணும் அப்படின்னா இன்னில இருந்து 15 நாளுக்கு சாப்பிடாம இருக்கு. ஓகே, புரிஞ்சிடும், ஒன்னும் சொல்லவே வேண்டாம், அண்டர்ஸ்டுட். அதனால நான் அடுத்த சொல்லு ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ந இதம் அமூலம் பவிஷ்யதி. அப்பப்போ இம்பார்ட்டன்ட் சாந்தோக்கியத்தை சொல்றேன், அதையாவது ஹோம்ஒர்க் பண்ணி அதெல்லாம் நோட் பண்ணீங்கன்னா பல விஷயம் புரிஞ்சிடும். ந இதம் அமூலம் பவிஷ்யதி இதி. அமூலம்னா காரணம் இல்லாமல் காரியம் என்பது கிடையாது. ஓகே, அதனால் நான் இல்லாமல் நீ கிடையாது அப்படி சொல்ற மாதிரி இதம் அமூலம் ந பவிஷ்யதி இதி. இந்த பிரபஞ்சம் இருக்க சர்வம் காரணமின்றி காரியம் இருக்க முடியாது. இது உபனிஷத்தோட வாக்கியம். ஓகே, காரணம் இல்லாமல் காரியம் என்பது கிடையாது. ஆனா சூன்யவாதி என்ன சொல்றான்? எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்றதுனால சூன்யம் தான் இருக்கு அப்படின்ட்டான். நேச்சுரல் இது இயற்கைவாதி ஒருத்தர் இருக்கான், எல்லாமே இயற்கையா வந்தது அப்படின்னா. நோ, உபனிஷத் சொல்றது எந்த காரியத்தை பார்க்கிறையோ, ப்ராடக்ட் பார்க்கிறையோ, அந்த ப்ராடக்டுக்கு அதுக்கு காரணம் ஒன்று இருந்தாகும், நியந்தா இருக்கணும். நியத்தி இருந்தா நியந்தா இருந்தாகும். புரியுதா? அதுதான் ஈஸ்வரா, மாயா, பிரம்ம அப்படி சொல்லப்படுறது. புரியுதா? அதுதான் இங்கதான் இது அத்தாரிட்டி. ஓகே, ஒரு சத்சங்கத்தில் பேசணுமே, அதனுடைய அத்தாரிட்டி பிரமாணம் இங்க சாஸ்திரத்தில் இருக்கு. தேர்ஃபோர் இந்த மந்திரத்தில் என்ன படிச்சோம்? அன்னம் காரணம், சரீரம் காரியம், அன்னம் காரியம், ஜலம் காரணம் அப்படி படிச்சோம். 4வது மந்திரத்தில் என்ன? ஸ்வேதகேது ஒரு கேள்வியோட வரா. என்ன கேள்வி வரா? தஸ்ய க்வ மூலம் ஸ்யாத். அங்க அமூலம் ந பவிஷ்யதி அப்படி சொன்னா இல்லையா பதில் உத்தாலகர். அதனால இங்க சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், தஸ்ய க்வ மூலம் ஸ்யாத், எது மூலமாகும்? தஸ்ய சரீரஸ்ய க்வ மூலம் ஸ்யாத் அப்படின்னா நம்ம சரீரத்துக்கு எது காரணமாக உள்ளது? என்ன இப்பதானே சொன்னேன், ஆனா அதெல்லாம் இவர் பதில் கேளுங்க. இவர் எப்படி பதில் சொல்ல? அந்நியத்திர அன்னாத். ஸ்வேதகேது, அன்னத்துக்கு வேற என்ன இருக்க முடியும் அப்படி சொல்றாரு. தேர்ஃபோர் அன்னம் தான் சரீரத்துக்கு மூல காரணம், அன்னம் தான் காரணம், காரியத்துக்கு சரீரத்துக்கு காரணம் அன்னம் தான். அந்நியத்திர அன்னாத் அப்படி சொல்றது. ஏ சோம்ய ஏவமேவ. ஓகே, இந்த விதத்தில் காரிய காரண பிரக்கிரியா முறையில் காரண காரியம் அமர்ந்திருக்கிற அதை உனக்கு சொல்றேன் கேளு, வரிசையா சொல்றேன் கேளு. இப்ப முன்னாடி சொன்ன இல்லையா காரண காரியம்னு, அதுக்கான பதில் சொல்றேன் கேளு. அன்னேன சுங்கேன ஆபகா மூலம் அன்விச்ச. அன்விச்சன்னா தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. எப்படி புரிஞ்சுக்கோ? சுங்கேன, சுங்கேன சுங்க வரி கிடையாது. சுங்கேன சுங்கேன காரியம், சுங்கேன காரியம். அன்னேன சுங்கேன அன்னத்தை காரியமாக வைத்துக் கொண்டு ஆப்பகா மூலம் அன்விச்ச. ஆப்பகன் என்ன? ஆப்ப தோசை இல்ல ஊத்தப்ப சொல்லப்படாது. ஆப்பகா ஆப்பகன இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். என்னது? ஜலம், வாட்டர், நீர். ஓகே, அந்த மூலம் அதுதான் காரணம். மூலம் அன்விச்ச அறிஞ்சுக்கொள். அந்த அன்னேன அன்னத்தை வச்சு இந்த ஜல தத்துவத்தை புரிஞ்சுக்கோ. அதுதான் ஜலந்த காரணம், இது புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் என்ன? அப்திக்கு சோம்ய சுங்கேன தேஜோ மூலம் அன்விச்ச. ஓகே, அப்திக்கு. ஓகே, இந்த அப்தி சுங்கேன ஜலத்து காரியமா கொண்டு தேஜத்தை காரணமா தெரிஞ்சுக்கோ. தேஜசா சோம்ய சுங்கேன சன்மூலம் அன்விச்ச. தேஜசா சுங்கேன அக்னியை காரியமாக வைத்துக் கொண்டு சத் மூலம், எல்லாத்துக்கும் மூலம் இருக்க அந்த சத் பிரம்மன் தான் காரணம், அன்விச்ச. தேர்ஃபோர் சத்து சோம்ய சுங்கேன ஆத்மா காரணம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு போக கூடாது. வரிசையா சொல்ற. அப்ப சத் பிரம்மத்துக்கு காரியம், காரணம் ஆத்மா அப்படி சொல்லிடக்கூடாது. ரெண்டு ஒண்ணு. இதுக்கு மேல போயிட்டே இருந்தனா அப்புறம் எப்ப முடியாது. அப்போ சரீரத்தை காரியமாக வைத்து அன்னம் காரணம்,
அன்னத்தை காரியமாக வைத்து ஜலம் காரணம், ஜலத்தை காரியமாக வைத்து அக்னி காரணம். அக்னி தான் இதுல இருந்து வந்திருக்க முதல் விஷயம் இங்க சாந்தோக்கியத்துல. அதை வச்சு அந்த காரியத்திலிருந்து காரணத்தை தெரிஞ்சுக்கோ, மூல காரணத்தை தெரிஞ்சுக்கோ, சர்வ காரணத்தை தெரிஞ்சுக்கோ. சன்மூலாக சௌமிய இமா சர்வா பிரஜாகா. இமா சர்வா பிரஜாகனா இந்த சர்வம் அனைத்து பிரபஞ்சமும் அனைத்து படைப்புகளும் மூல காரணம் எது? சத் பிரம்ம. சன்மூலாகா சத் பிரம்ம. இப்ப புரியுதோ? சத் பிரம்ம பிரம்ம விஜானேன சர்வ விஜானம் பவதி ப்ரூவ் பண்றாருங்க. அதனால சன்மூலாக மூணு வார்த்தை முக்கியம், மூணு சொல்லு. சன்மூலாக சத் ஆயத்தனக சத் பிரதிஷ்டா. சத். ஓகே. அப்ப சத் மூலாகனா என்ன அர்த்தம்? இந்த சத் பிரம்மனையே காரணமாக கொண்டு வந்துள்ளது. சத் ஆயத்தனகன, ஆயத்தன ஆசிரியம், இந்த படைப்பு அனைத்தும் பிரம்மத்தை சார்ந்துள்ளது. சத் பிரதிஷ்டா, இந்த சர்வ அனைத்தும் பிரம்மத்தில் நிலை பெறுகிறது. therefore இமா சர்வாகா பிரஜாகா சன்மூலகா, இமா சர்வாகா பிரஜாகா சத் ஆயத்தனஹா, இமா சர்வாகா பிரஜாகா சத் பிரதிஷ்டாகா. therefore சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்ம. ஓகே. சத் மூலகான்றது சிருஷ்டி தத்துவம், சத் ஆயத்தனகன்றது ஸ்திதி தத்துவம், சத் பிரதிஷ்டான்றது லயம். இது எல்லாமே பிரம்மன் தான். ஓகே. அந்த புவர் பிரம்மன் யாரு? சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாகிய அந்த பிரம்மன் தத்துவமசி, துவமசி அப்படி சொல்றார். மீதி என்ன மந்திரம்? 5, 6. அஞ்சாவது மந்திரம். அதயத்ர ஏதத் புருஷः பிபாசதி நாம தேஜ ஏவ தத்பீதம் நயதே தத்யதா கோணயாக அஸ்வநாயக புருஷநாயக இத்யேவம் தத் தேஜ ஆசிஷ்ட உதன்யேதி தத்ர ஏதேவ சுங்கம் உத்பதிதகும் சௌம்யம் விஜானிஹி நேதம் அமூலம் பவிஷ்யதி இதி. ஓகே. இங்க என்ன சொல்றது? தாகம் என்ற தத்துவத்தை எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது இங்க வருது, புது காரியம் இல்ல. ஜலம் காரியம், தேஜக காரணம். இன்னொரு ஆங்கில சொல்றது அத்தஹா, மேலும் எத்திர புருஷா பிபாஸ்தி ஏதம் நாம, ஒரு மனுஷனுக்கு பிபசாத் பிபாசதி மனுஷனுக்கு பேரு. நீங்க என்னென்ன பேர் வச்சிருக்கீங்க? அசனாய ஒரு பேரு, சாப்பிட விரும்புபவன். ஓகே. என்ன சதி அசிஷதி, அசிஷதினா சாப்பிட விரும்புவான், அவனுக்கு பேரு. இவன் தண்ணி குடிக்கிறவனுக்கு பேர் என்ன? பிபசாத் பிபாசதி அப்படின்னு பேரு. ஓகே. பாத்தும் இச்சதி பிபாசதி, தண்ணி சாப்பிட விரும்புவன், விரும்புகிறவன் எவனோ. ஓகே. இப்ப தண்ணி குடிக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் வாங்க, கேம்ப் கூட்டும் போது தண்ணி குடிக்கிறவங்க இந்த பக்கம் அப்படி இந்த குரூப் செப்பரேட் குரூப் அப்படின்னு. ஓகே. அது எது? லீடர் யாரு? தேஜசகா லீடர். ஓகே. தத்யதா கோநாயகா அஸ்வநாயகா புருஷநாயகா ஏற்கனவே சொன்னதா. அது போல தத்தேஜகா ஆசஷ்டா உதன்யா இதி. ஓகே. தண்ணிக்கு ஒரு பெயர் பார்த்தோம். தண்ணிக்கு என்ன பேர் பார்த்தோம்? அங்க ஜல தத்துவத்துக்கு அசனாய, அந்யத்ர அசனாய அங்க சொல்லுச்சு. புரியுதா? அந்த பிரகாரமே இங்க பார்த்தா தேஜஸக்க என்ன சொன்னோம்? இதே வார்த்தையை சொன்னோம், பிபசா அப்படி சொன்னோம். ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு பேர் சொல்றது. பிபசா குடிக்கிறவன அங்கு சொல்றதை தவிர இன்னொரு பேர் சொல்றது. அது என்னன்னா உதன்யா. உதன்யா தேஜகா உதன்ய இதி ஆசஷ்டதே. ஓகே. தேஜஸ உதன்யா என்று அழைக்கப்படுகிறது. எப்படி உதன்யான்னு அழைக்கப்படுகிறது அப்படின்னா உத பிளஸ் நியா உதன்யா. உதகன உதகம். உதன உதகம்னா, உதகம்னா என்ன? ஜலம், நீர், வாட்டர். ஓகே. நியான நயந்தே, லீட் பண்றவர். புரியுதா? அப்போ நீரை அழைத்து செல்பவர். ஓகே. அப்போ என்ன பண்ணணும்? கார்பரேஷன் லாரி இருக்கு இல்லையா, அந்த கார்பரேஷன் லாரில என்ன பேர் பண்ணணும்? உதன்யான் பண்ணும்.
இங்க கேக்க நகர்ல இருக்க அந்த லாரி எடுத்துட்டு போறல சுகன்யான்னு போட்டிருக்கு. நீங்க பாருங்க, அந்த லாரியில அவன் ஓனர் பொண்ணு பேரோன்னு தெரியாது, சுகன்யான் உதன்யான் போட்டதா கரெக்டா இருக்கும். ஏன்னா இது வந்து ஜலத்துக்கு இட்டுட்டு போறது, ஓகே, அந்த குடிக்கிறதுக்கு. தத்திர ஏதத் ஏவ சுங்கம் உற்பத்தித்தம் சோம்ய. ஏ சோம்ய, இந்த நீரிலிருந்து தான் இந்த காரியம் சரீரம் தோன்றியது. விஜானிகி அமூலம் ந பவிஷ்யதி. திரும்ப சொல்ற, காரணம் இல்லாம காரியம் இருக்காது. எந்த ஒன்று, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நெருப்பு இல்லாம புகையாது. அதுதான் காரண காரியத்தை பத்தி சொல்றது. ஒரு காரியம் நடக்கிறதுனா அதுக்கு காரணம் இருந்தாகணும், அப்படி சொல்றதுக்கு ரீசன் தான். அது 6வது மந்திரத்தை, அதுக்கு இதைத்தான் சிம்பிள். 6வது மந்திரம் கன்க்ளூஷன் பண்ற. தஸ்ய க்வ மூலகம் ஸ்யாத் அன்யத்ர அதப்யஹம் அத்பிஹி சோம்ய சுங்கேன தேஜோ மூலம் அன்விச்ச தேஜசா சோம்ய சுங்கேன சன்மூலம் அன்விச்ச சன்மூலாஹ சோம்ய இமா சர்வா பிரஜாஹ சதாயதனாஹ சத்பிரதிஷ்டாஹ யதுனு கலு சோம்ய இமா திஸ்ரோ தேவதாஹ புருஷம் பிராப்ய த்ரிவித் த்ரிவித் ஏகைகா ஏகைகா பவதி தது உக்தம் புரஸ்தாத் ஏவ பவதி அஸ்ய சோம்ய புருஷஸ்ய பிரயதஹ வாங் மனசி சம்பத்யதே மனஹ மனப்பிராணே பிராணஸ்தேஜசி தேஜ பிரஸ்யாம் தேவதாயாம். இங்க புது கருத்து இல்ல, சோ புது கருத்தோட ஒரு புது கருத்து சொல்லி இதோட முடிக்கிறது. சொன்னதெல்லாம் கன்க்ளூஷன் பண்ண. ஏன்னா அடுத்தது மகா வாக்கியம் தத்துவமசிக்கு போக போறார். அதனால நான் சொல்றதெல்லாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன். ஓகே, இது வந்து ஆச்சாரியர்களுக்கு அவர் ஞாபகப்படுத்துறாரு, சிஷ்யர்கள் ஞாபகப்படுத்துறாரு. சிஷ்யர்கள் சுறுசுறுப்பா இருப்பாங்க, இதுல டீச்சரே ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி. ஓகே, தஸ்ய சரீரஸ்ய மூலம் கிமு மூலம் சியாத். அதே கொஸ்டின் கேட்கிறான். தஸ்ய சரீரஸ்ய தஸ்ய மூலம் சியாத். இதுல இருந்து என்ன தெரியுது? சுயத்துக்கு திருப்பி திருப்பி கேள்வி கேட்கறதுல இருந்து நாங்க என்ன தோன்றது? நாம கேட்கலாம். அத்தாரிட்டி, அதுவே பிரமாணம். புரியுதா? சரீரத்தின் எது மூலம்? இப்பதானே சொன்னேன். அதுக்குள்ள கேட்கிற அனைத்துக்கும் மூல காரணம் பிரம்மன். ஓகே, அன்னம் வந்து மூலம். அந்யத்ர அத்பிய, அங்க அசனாய சொன்னாரு. அந்யத்ர அசனாய, அண்ணன் தான் காரணம். இங்க என்ன சொல்றாரு? அந்யத்ர அத்பிய. அத்பியன் என்ன? அத்பிய அந்யத்ரனா நீருக்கு வேற என்ன இருக்க முடியும்? ஜலத்துக்கு வேற. தேர்ஃபோர் ஜல தத்துவம், அன்ன தத்துவம், தேஜஸ் தத்துவம் 3 தான். ஏற்கனவே படிச்சிருக்கோம். அன்னத்தினால 3 வருது. இதுல வந்து மலம் வருது, அதுக்கப்புறம் மாம்சம் வருது, மனசு வருதுன்னு படிச்சோம் இல்லையா அங்க. அதுக்கப்புறம் ஜலத்தினால எப்படி வருது? ஜலத்தினால என்ன வருது? பிளட் வருது, ரத்தம் உண்டாகிறது, அப்படி படிச்சோம். புரியுதா? அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்? தேஜஸ்ல இருந்து அஸ்தி உண்டாகிறது, அதுக்கப்புறம் வாக்கு உண்டாகிறது. முக்கியமான ஸ்தூல ஐட்டம், அது மத்திய ஐட்டம், அதுக்கப்புறம் சூக்ஷ்மம், அதெல்லாம் படிச்சோம் நம்ம. புரியுதா? அதனால 3 சேர்த்து சொல்லிட்டாரு. அந்யாத் அந்யத்ர அங்க சொன்னாரு, இங்க வந்து அத்பிய அந்யத்ர அமூலம் ந பவிஷ்யதி. தேர்ஃபோர் புரிஞ்சுக்கோ ஸ்வேதிகேதோ, காரணம் இல்லாம காரியம் இருக்காது, இது அடிப்படை. ஓகே, இது வந்து புரிஞ்சுக்கோ. அதை திருப்பி சொல்றார். அத்பி சோம்ய சுங்கேன தேஜோ மூலம் அன்விச்ச. ஜலத்தை காரியமாக புரிந்து கொண்டு காரணத்தை அக்னியை புரிந்து கொள். போர் அடிக்கிறேன், உனக்கு போர் அடிக்குது. ஸ்வேதகேது வந்து இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் தீவிரமா இருக்கான். அதனால எத்தனை தடவை சொல்லுங்கன்னு கேட்கிறான். புரியுதா? அதனால தேஜஸா சோம்ய சுங்கேன சன்மூலம் அன்விச்ச. ஓகே, தேஜஸை காரியமாக கொண்டு எல்லாத்துக்கும் மூலமாக இருக்க சத் பிரம்மனை தெரிஞ்சுக்கோ. எதுக்கு சத் பிரம்மன் சத் பிரம்மன் சொல்லிருக்கிறது? நம்ம சுவாமிஜி போன பூஜை சுவாமிஜி ஃபர்ஸ்ட் டைம், அவர் வேற ஏற்கனவே தஞ்சாவூர் இருக்காரு. ரிஷிகேஷ் பண்ணுன சத்தா பிரம்ம சத்தா குரு சத்தா குரு சத்தா குரு சத்தா குரு. அட சத்த குரு செத்த குரு எப்படி இருக்க முடியும்?
அப்புறம் கொஞ்ச நேரம் புரிஞ்சுதான் சத்குருவான். அவன் அப்படியே படிக்கிறான். அந்த அவனுக்கு எல்லாருக்கும் சமஸ்கிருத ப்ராப்ளம். ஹிந்தி பேசுறவனுக்குலாம் சமஸ்கிருதம் வந்துடும். நம்ம விட அழகா அவனால பேச முடியாது. அவனை சத்த குரு சத்குருவன் புரியுதா? எல்லாத்துக்கும் சத்குரு. இந்த சத் பிரம்மன் இருக்க, இந்த சத் பிரம்மன் தான் தத்துவமசி. அதுக்காக நான் பாடுபடுறது உபனிஷத்து. சன் மூலாக சோமிய இமா சர்வாக பிரஜாக. இந்த படைப்பு அனைத்தும் சிருஷ்டி அனைத்தும் வந்திருக்கிறது சத் மூலாக சத் ஆயத்தனக சத் பிரதிஷ்டிதாக. சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாகிய பிரம்மன் தத்துவமசி. யதானு கலு சோமிய இமா திஸ்ரா தேவதாக. இமா திஸ்ரா தேவதாக, மூன்று தேவதை. மூன்று தேவதை என்ன? அப்படி ஒரு அந்த ஒரு மார்க் கொஸ்டின் கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? மூன்று தேவதை அக்னி ஆபகா பிருத்திவி. ஃபுல் மார்க் புரியுதா? அதனால அரை மார்க்ல போட முடியாது. புருஷம் பிராப்பிய ஜீவனை அடைந்து, இந்த மூன்று ஜீவனை அடைந்து திரிவித் திரிவித்து ஏகைகா பவதி தத் உக்தம். அந்த ஏகாக ஒவ்வொன்றும் மூன்று மூன்றாக பிரிந்து இந்த சொல்லப்பட்டது. அது இந்த ஸ்தூல சரீரத்துக்கு சொல்லப்பட்டது. இந்த ஸ்தூல சரீரத்துவரத்துக்கு பஞ்சீகரணம் மாதிரி திரிவிக்கரணமும் பண்ணியப்பட்டது. புரஸ்தா தத் உக்தம் ஏவ பவதி. மீண்டும் ஞாபகப்படுத்தி இங்க என்ன சொல்றாரு? அது போலதான் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த தூக்கம், தூங்க போறைய நீ எங்க தூங்க போற? சத் பிரம்மன் கிட்ட போய் சேர்ற. அது போல மரணம் இருக்க, மரணம் கூட சத் பிரம்மனை சேர்ந்தது. மரணத்தை அடைஞ்சனா நீ சத் பிரம்மத்தை அடைவாய். இது ஒரு சௌரியமா இருக்கு. செத்துட்டா அப்போ சத் பிரம்மன் ஆயிடுவனா திருப்பி வந்துருவேன் தூக்கத்தை மாதிரி. அதனால விழிப்பது போல் சாக்காடு அப்படின்னாரு வள்ளுவர். அதனால தத்துவமசி வரத்துக்கு முன்னாடி இங்க மரண உபதேசம் பண்றார் உத்தாலகர். பையனுக்கு சொல்றாரு, ஞாபகம் வச்சுக்கோ. பையனுக்கு காலையில கூப்பிட்டு வச்சு டெத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சப்போஸ் நீ டெத் ஆயிட்டீங்கன்னா மகனே அப்படின்னு சொல்ல எப்படி இருக்கும்? எந்த அப்பா வீட்டுல வந்து இடிப்பா அந்த அம்மா. மகன் முடிஞ்ச குழந்தைகிட்ட என்ன பேசுறது தெரியல உங்களுக்கு. இது குழந்தை இல்ல, சிஷ்யன். புரியுதா? குழந்தைகிட்ட பேசக்கூடாது, சிஷ்யன் கிட்ட பேசலாம். சிஷ்யனா இருந்தா அநேகமா இருக்காது, அதனால பேசக்கூடாது. அதனால நீ செத்தா தான் இந்த தத்துவமசி புரியும். புரியுதா? உன் அகம் ஒழிய அப்படின்னு ஒரு பழைய காலத்தில் திட்டுவாங்க. உன் அகம் ஒழியன்னா நல்ல திட்டது. திட்டுறதுலயும் ஆசீர்வாதம். அம்மா அப்பா திட்டிருக்க ரொம்ப முக்கியமானது. அது பழிச்சிடும். உனக்கு வந்து ஒரே ஒரு இடம் பழிக்கும், உன் குழந்தை கிட்ட மாதிரி தான் பழிக்கும். மற்ற இடத்துல அதே பிரயோகம் பண்ணி பாரு, உன் மாமியார் பிரயோகம் பண்ண பழிக்காது. நசமா போயிடும், போகாது. குழந்தைய பத்தி நாசமா போயிடும், போயிடும். புரியுதோ? அந்த பவர் உனக்கு இருக்கிறது. ஓகே, எஸ்பெஷலி அம்மாவுக்கு. அதனால உன் அகம் ஒழியன்னு அம்மா திட்டும் போது இங்க வந்து ஒரு முக்கியமானது இருக்கு. இது வந்து ஆசீர்வாதம். உன் அகங்கார ஒழிய அப்படி சொல்றது. திட்டுறதுல கூட பியூட்டிஃபுல் அகங்காரம் ஒழிய அப்படி. இதுதான் ஸ்லோவா அந்த அவனை ஆன்மீகத்துக்கு கொண்டு போறது. அதனால இங்க மரணம் இருக்க அந்த சத்பிரமனுக்கு வேறாக கிடையாது. ஒய்? பிகாஸ் சத்தேவ ஏகமேவ அத்விதீயம் சஜாத்திய விசாத்திய ஸ்வகத பேத ரகித பிரம்மன். அதனால பிரம்மத்துக்கு வேறாக இந்த மரணம் இருக்காது. அப்ப மனுஷனுக்கு ஏன் மரண பயம் இருக்கிறது? ஓகே, மரண பயம் எல்லாருக்கும் சகஜமா இருக்க, சாதாரணமா இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆளுக்கும் இந்த மரண பயம் இருக்கிறது. சோ ஏன் மரண பயம் இருக்குன்னா, மரணம்ன்றதுன்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ். மரணம் இஸ் ஈக்குவல் டு நான் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, அதனால பெரிய பெரிய போஸ்டர் எல்லாம் அடிச்சு போறோம். 5வது ஆண்டு கண்ணீர் அஞ்சலி அஞ்சலி. ஏன்னா இப்ப நான் எக்ஸிஸ்டன்ஸ். புரியுதா? அதனால அதனால வந்து இப்ப நான் செத்து போனேன்னு அழ முடியாது. இதுக்கான இம்பாசிபிள். அதனால நீங்க முன்கூட்டியே வந்து அட்வான்ஸ் அழுதுட்டு வேணா போலாம். நான் செத்து போயிட்டு அதுக்கான இப்ப அழுதலாம். மற்றவங்களுக்காக இவன் அழறானே, ஏன் அழறான்? அவர் போயிட்டாரு என்னன்னா இல்ல. நன்னா புரிஞ்சுக்கணும், இது ஒரு ரகசியம் இருக்கிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு தாத்தா செத்து போயிட்டாருன்னு இவன் அழறதுக்கு காரணம் தாத்தா செத்து போனதுக்காக அழலை. அப்படி அழறதா இருந்தா எல்லா தாத்தாவும் செத்து போனதுக்கு அழணும். அப்படி அழறது இல்ல. இந்த தாத்தாவுக்கு மாத்திரம் செத்து போறதுக்கு காரணம், அழறதுக்கு காரணம் என்னன்னா, நான் பேரன் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிடுவேன். புரியுதா? பேரன்ற ஸ்டேட்டஸ் போயிடும். புரியுதா? அதுக்காக நான் அழுகிறேன். புரியுதா? இதுதான் ரகசியம். இப்படிலாம் லாஜிக்கா புரிஞ்சு அழ மாட்டாங்க.
அழறதுடைய தாற்பயம் இது, புரியுதா? அதனால எந்த ஒன்று அது இப்போது இல்லையோ, அதுக்கு எந்த ஒன்று என்னிடம் இப்பொழுது இல்லையோ அதுதான் சம்சாரம். எந்த ஒன்று நாளைக்கு இல்லாமல் போய்விடுகிறதோ அதுக்கு பேர் சம்சாரம், இன்செக்யூர். அதனால நான் எக்ஸிஸ்டன்ஸ், அதனால சம்சாரம். மரணம்ன்றது சம்சாரமா இருக்கிறது. ஆனா ஃபேக்ட் என்ன, ஸ்டேட்மெண்ட் என்ன? இருப்பது, இருப்பே மெய், இருப்பதெல்லாம் பொய். அதுதான் ஸ்டேட்மெண்ட். இது நல்லா எழுதி எல்லா பக்கம் கிச்சன்ல எல்லா இடத்துலயும் எழுதி ஓடுங்க. இருப்பே மெய், இருப்பதெல்லாம் பொய். புரியுதா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். சத்து மாத்திரமே அஸ்தி, சத்து மாத்திரமே அஸ்தி. சோ சத்து வஸ்து மாத்திரமே, சத்து தான் வஸ்து. ஓகே, அதனால அந்த சத்து சித்து, தத்துவமசி தோமசி. மரணம் ஒரு பெரிய சம்சாரம். ஏன்னா அதுக்கு இப்ப வந்து இங்க ஒரு ஏரிக்கிற ஸ்ட்ரீட்ல வயசான தம்பதிகள், இப்ப நான் முன்னாடி செத்து போயிட்டேன்னா நீ என்ன செய்வ? நீ முன்னாடி செத்து இங்க பாரு, நான் மாத்திரம் இல்லைன்னா என்ன நீ அவஸ்தப்படுவ. ஞாபகம் வச்சுக்கோ. சப்போஸ் நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, முன்னாடியே உங்களுக்கு யார் சமைச்சு கொட்டுவா? நான் இல்லைன்னா என்ன? புரியுதா? நான் எக்ஸிஸ்டன்ஸ் தான் மரணம். இந்த நான் எக்ஸிஸ்டன்ஸ் மரணத்தை அப்படி எப்படி சுஷுப்தி அவஸ்தைக்கு போனா சத்பிரமனோட இறக்கிறையோ, அது போல மரணம் கூட சத்பிரமனை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதனால இங்க சொல்றது உபனிஷத்து, அஸ்ய சௌமிய புருஷஸ்ய பிரயத்த, பிரயத்தனா பிரயத்த, ஒருவன் மரணத்தை அடைந்து கொண்டிருக்கும் பொழுது, செத்து கொண்டிருக்கும் பொழுது, செத்து போனவன் இல்ல, செத்து போய் கொண்டிருக்கும் பொழுது, ஆன் தி வே டெத். புரியுதா? அப்படி ஹே சௌமிய, ஏ பிரியமானவனே, இங்க கேளு, முக்கியமான விஷயம், தூங்கிடாத. அதனால புருஷஸ்ய, மனுஷனுடைய அந்த செத்து போயின்னு இருக்கிற அந்த காலத்துல எப்படி நடக்கிறது? பியூட்டிஃபுல்லா சொல்றது உபநிஷத்து. வாங் மனசி சம்பத்தியத. ஓகே, அவனுடைய அந்த டெத் நேரத்துல என்ன நடக்கிறதா? வாக்கு மனசுல ஒடுங்கும். அப்ப வாக்கு மனசுல ஒடுங்குனா விருத்தி மாத்திரம் இருக்கும். புரியுதா? அந்த கடைசி நேரத்தில் இவர் கஞ்சூஸ், இவர் யாருக்கே எடுத்து கொடுத்ததே கிடையாது. புரியுதா? அந்த பீரோல அடியில வச்சிருக்காரு, ஒய்ஃபுக்கு எல்லாருக்கும் தெரியாம பணத்தை வச்சிருக்காரு. ஓகே, தினசரி ஒரு தடவை இப்படி இப்படி பார்த்துப்பாரு அவரு. அப்படிப்பட்ட ஆளு அந்த பணத்தை கடைசி நேரத்தில் ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பணத்தை யாருக்கா கொடுத்துட்டானா புண்ணியம் வரும், அந்த புண்ணியத்தோட எனக்கு நல்ல லோகம் வரும். பத்தியா? வயசான காலத்துல வெள்ளரி பிஞ்சு கேட்கறது. முன்ன பின்ன கொடுத்து பழக்கம் இருந்தா தானே வரும். இதெல்லாம் வந்து சிவபுஜங்கத்துல சொல்றாரு சங்கராச்சாரியர். ஓகே, 48 ஸ்லோகம் எழுதிருக்காரு. செத்து போன காலத்துல அவன் எப்படி ரியாக்ஷன் பண்ணுவான். அந்த சின்ன பையன் எங்கெங்கெல்லாம் பார்த்திருப்பான்னு தெரியல, எவ்வளவு பார்த்திருப்பான்னு இல்லையா? சரி, அப்போ 48 ஸ்லோகம் எழுதுறாரு. சாகர காலத்துல எப்படி இருப்பான்? அவர் அம்பாள் கிட்ட கேட்கிறாரு, அந்த மாதிரி எனக்கு வரக்கூடாதுன்னு. அவருக்கு இல்ல, நம்மளுக்கு இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காரு. அதனால மனசு வாக்கு விருத்தி மாத்திரம் ஓடின்னு இருக்கும், விருத்தி மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த டெத் ஆகுறாங்களே அவங்க கிட்ட போய் பேசிட்டு கூடாது. இது எப்ப போயிடும்? அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, வாயிலிருந்து வார்த்தை வராது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடும். டாக்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் சொல்லிடுங்க, கொடுக்கறதெல்லாம் கொடுங்க, அவருக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுங்க, அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அவனுக்கு அந்த இதுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஓகே, இன்னும் மைண்ட் சாகல. மைண்ட் இருக்கு, வாக்கு மாத்திரம் திருப்பி எக்ஸ்பிரஸ் பண்ணாது. அந்த வாக்கு எப்படி போகும்? வளரும், மாத்தி மாத்தி பேசும். ஓகே, திடீர்னு சொல்லும். இதெல்லாம் மாத்தி மாத்தி பேசணும்னா வாக்கே போயிடும். அப்புறம் விருத்தி மாத்திரம் இருக்கும். மனஹா பிராணே. பிறகு என்ன ஆகுறதா? மனமானது பிராணனில் ஒடுங்கும். ஓகே, மூச்சு மட்டும் போயிட்டு இருக்கும், கோமா ஸ்டேஜ். அப்பயும் தூக்கி கொண்டு போய் அவர் போட்டுற முடியாது, போச்சுன்னு. ஓகே, பேசலாம், ஒண்ணுக்கு எதுவும் இல்லை, என்ன மூச்சு மட்டும் போயிட்டு இருக்கும். மூச்சு மாத்திரம் 30 நாள் 3 வருஷமா இருந்ததுன்னா இன்னும் கஷ்டம் எல்லாருக்கும். எப்ப போதும் அப்படின்னு அதுல தான் படக்கன்னு போயிடணும்னு சொல்றேன். படக்கன்னு போனா போகாட்டினா நீ தான் அங்க செத்து போயிட்டிய, ஒன்னும் தெரியாது, கவலைப்படாது. அது மூச்சு மாத்திரம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றதா? பிராணஹா தேஜசி. அந்த பிராணன் தேஜஸ் தத்துவத்துல ஒடுக்கமாகும். அதுதான் டெத் ஆன பிறகு உடம்பு சூடா இருக்கும். இன்னும் பிராணன் போகலன்னு அர்த்தம். பிராணன் தேஜஸ்ல இருக்கு, கொண்டு போய் அவசர அவசரமா கொண்டு போய் உள்ள அடிச்சிட கூடாது. அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கணும், வச்சுக்கணும்.
வச்சிருக்கணும்னா தரையில போட்டுக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் பெட்ல வச்சுக்கணும். சில சம்பிரதாய தூக்கி தரையில போட்டுருவான், அவ்வளவுதான். ஒரு பெட்ஷீட் கூட போட மாட்டான். அது என்னவோ தெரியல, பாவம். அது போட்டோம். இந்த சூடு இருந்துன்னு வச்சுக்கோ, சூடு இருக்க வரைக்கும் பெட்ல வச்சுக்கணும். புரியுதா? இங்க ஒருத்தர் செத்து போயிட்டார். செத்து போல திடீர்னு இப்படி மூச்சு போச்சு, கீழே இறக்கி விட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் திருப்பி மூச்சுட்டாரு. முடிச்சுல 3 பொண்ணு 2 பையன் ஒய்ஃப் எல்லாம் வரிசை நிக்குது. என்ன கீழே போட்டு ஆடா பாவைகளா, உங்களுக்கு படிக்க வச்சு வீடு வாங்கி கொடுத்து கார் வாங்கி கொடுத்து இவ்வளவு பண்ணினேன்னு ஒரு 10 நிமிஷம் பெட்ல வச்சதுக்கு அப்புறம் கீழே போடக்கூடாதா அப்படி கேட்டாரு. புரியாடுதா? இதெல்லாம் நல்ல எக்ஸாம்பிள் தான் அது. அதனால சூடு இருக்கிற வரைக்கும் அவர் இன்னும் மரணமாகல. இந்த தேஜகா பரஸ்யாம் தேவதாயாம், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றது உபநிஷத். அந்த தேஜக தத்துவம், அது அப்புறம் கடைசியா அந்த தேஜஸ் இருக்க அக்னி, அது பரதேவதா பரபிரம்மஸ்வரூபத்தில் ஒடுக்கமாகிறது. இப்படி சொல்லி சத் பிராப்திகி, அந்த பரிஷா போய் அந்த சத் பிரம்மனோட ஐக்கியமாகிறது. அங்கதான் சத் பிரம்மன் தான் மூலம், சர்வ காரணம். அப்படி சொல்லி முடிக்கிறாரு. 7வது கடைசி மந்திரம். சய ஏஷோனிமாம் ஐதாத்மியம் ஐதாத்மியம் இதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயது இதி ததா சௌம்ய இதி ஹோவாச. ஓகே, கடைசியா இங்க தத்துவமசின்ற வாக்கியத்தை சொல்லி முடிக்கிறார். அந்த தத்துவமசி வாக்கியம், நீங்க இத்தனை நேரத்துக்கு காலையில வந்திருக்கீங்களே, காதுல இந்த மந்திரத்தை கேட்டுன்றதுக்காக இந்த மந்திரத்தை படிச்சேன். அதனால தான் இவ்வளவு டிராவல் பண்ணி வந்திருக்கு. தத்துவமசி கேட்டுட்டு போங்க. நாளைக்கு அந்த தத்துவமசிய டைரக்டா எப்படி சொல்ல போறாரு உத்தாலகர், ஸ்வேதகேது திருப்பி புரியலன்னு சொல்ல போறாரு. 9 தடவை கேட்க போறான், அத பதில் சொல்ல போறாரு. நாளைக்கு அதனுடைய விளக்கம், தத்துவமசியினுடைய விளக்கம், அதனுடைய டீடைல நாளைக்கு முக்கியமான கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.